அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம் அண்ட் ஹலோ. அப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் குஜாலா இருப்பம் சில்லா கதைப்போம். இப்போ எங்களோட இருக்கிறவர் வந்து அவரோட குஜாலா கதைக்கலாமா இல்லை சில்லா இருக்கலாமா என்னன்னு தெரியல. அது கதைச்சு கொண்டு போய்க்க தான் தெரியும். அவர்கிட்ட மகனை நீங்கள் 2-3 எபிசோடில் பார்த்துருக்குறீங்க. இப்போ அப்பா வந்திருக்கிறார். அவர் வேறு யாரும் இல்லை, எங்களுடைய பாலாங்கள். வணக்கம் வணக்கம் அப்பு, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறேன். இவரை நான் கடைசியா பார்க்கக்குள்ளே அப்போ சின்ன படியன் காச்சட்டைக்குள்ள என்னது சின்ன காச்சட்டையும் போட்டுக்கொண்டு மூக்குச்சளி வடிய ஓடி திரிகிற படியன் வளர்ந்துட்டான். அப்பு கூட்டான். எப்படி அப்பன் ஜுவங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி, அது சரி பாலாங்கள். நீங்கள் இப்போ எங்கே கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்களா? அப்படியே இல்லாட்டிக்கு நீங்கள் தான் போட்காஸ்ட் கூப்பிட்டீங்கள், ஊருக்கே போட்டு காட்டுவீங்களான்னு நல்லா வலிக்கிட்டு வந்து நான். ஓகே. நான் நினச்சேன் இங்கே கல்யாண வீட்டில் நேரம் போச்சு டக்குன்னு விட்டுட்டு ஓடி வந்து 4 சனம் பார்க்கணும் விளங்குது. அப்போ கொஞ்சம் வடிவா இருக்கணும். என்ன கேமரால சரத்தை கட்டி போறது அதுக்கு அது மகனும் எந்த நேரம் கெத்தா திரியேக்க. அதுதான் அவன் வந்து ஏதோ பெரிய படம் காட்டி கொண்டு திரியிற அவருக்கு இருக்குது. பாட்டெல்லாம் பாடிக்கொண்டு திரியிறான்னு கேள்விப்பட்டேன் நான். ஓமோ, சரி பாப்போம். அது வேறு கதை, அது வேற ஒரு எபிசோடில் கதைப்போம் மகனை பற்றி. இப்போ என்னென்னா உங்களோட தான் சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் கதைக்கலாம். அதாவது இப்போ ஒரு பொலிட்டிக்கல் இதுகளாக இருந்தாலும் சரி, இல்லாட்டிக்கு இப்போ அந்த ஜெனரேஷனல் விஷயங்களாக இருந்தாலும் சரி, இப்போ நிறைய வேறு சந்ததிகள் இருக்கிறோம். ஸோ அதில் வந்து உங்களோட சந்ததி வந்து எப்படி வளர்ந்து எப்படி நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வாழ்கிறீங்க, உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, அதே நேரத்தில் இப்போ இருக்கிற அதாவது இப்போ உங்களோட மகனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இப்போ இன்னும் அதை விட யங்கரான ஜென்ரேஷன் அவையில் இப்போ எப்படி மாறுபட்டு அவையில் வளர்ந்து கொண்டு இருக்கணும், அந்த விஷயங்களை பற்றியெல்லாம் கதைக்கலாம். அந்த விஷயங்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு சரியானால் நீங்கள் தான் ஒரு ஃபில்டர் இல்லாததால் நெஞ்ச டக்குன்னு டப்புன்னு சொல்லிடுவீங்க. அப்போ அதான் எங்களுக்கு டப்புட்டு சொல்லி அடியும் வாங்கி இருக்கிறேன். அப்படியும் ஒரு பிரச்சனை நடந்தது. எனிவே கதைப்பம் என்னத்துக்கு பயந்து வாழணுமா? அப்போ இந்த எபிசோடுக்கு அப்புறம் எங்களுக்கும் சேர்த்து அடி விழுமோ? சரி, 10 அடி வாங்கினா ஒரு அடியாவது நாங்கள் திருப்பி அடிக்க மாட்டோம். அதுதான் எல்லாம் பார்க்கலாம். பயப்படாதீங்க அப்போ, எல்லாம் பார்த்து கொள்ளலாம். சரி, இப்போ நாங்கள் பொலிட்டிக்கல் இதை பற்றி முதல் கதைப்போம். அப்படி பார்க்கல நீங்கள் இப்போ எப்படியும் பாலிட்டிக்ஸை உலகத்தில் இருக்கிற எல்லா பாலிட்டிக்ஸையும் நீங்கள் இப்போ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி கொண்டு இருப்பீங்க. ஸோ அதில் இப்போ கரண்ட்லி அப்படி எங்களுடைய தாய்நாட்டில் நடந்த ஒரு எலெக்ஷன் இருக்குது. அது இப்போ எப்படி மாறுபட்டு வந்து கொண்டு இருக்குது, எங்கள் நிலைமையில் எப்படி மாறுபட்டு வரலாம், அதுக்கான என்ன சாத்தியக்கூறுகள் இருக்குன்ற விஷயங்களை வந்து நாங்கள் கதைக்கலாம். அதனே இப்போ கிட்டடியில் இப்போ நம்மளோட பக்கத்து நாடு யூஎஸில் நடந்த எலெக்ஷனும் இருக்குது. ட்ரம்பை சொல்கிறீங்க. அப்போ அவரை பற்றியும் நாங்கள் கதைக்கலாம். பட் முதல் நாங்கள் எங்களுடைய தாய்நாட்டை பற்றியே கதைக்கலாம். அதாவது இப்போ எங்களுடைய நாட்டில் இவ்வளோ காலமாக ஒரு விடுதலை போராட்டம் நடந்து இப்போ அந்த விடுதலை போராட்டம் முடிஞ்சு 15 வருஷம் ஆச்சுண்டு நாங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த 15 வருஷத்துலேயும் எங்களுக்கு ஒரு நீதி நியாயம் கிடைச்சிருக்கா என்று பார்க்க போனால் இல்லையென்று தான் சொல்லணும். ஆனால் இப்போ புதுசாக ஒரு ஆள் வந்திருக்கிறார். இந்த ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி அவர் திடீர்னு நிறைய விஷயங்கள் செய்து கொண்டு வராருன்னும் நிறைய பேர் காய்ச்சி கொண்டு இருக்கணும். அதே நேரம் எங்களுடைய மக்களும் வந்து நிறைய எதிர்பார்க்கணும்னு நாங்கள் சொல்லலாம். உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? இப்போ வந்த அந்த புதுசாக வந்தது அனுர திசாநாயகன்னு அவர் வந்து கொஞ்சம் நல்ல குணாதிசயங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவர் வந்து கேள்விப்பட்ட நான் யாழ்ப்பாணத்துக்கு போனவராம். போயிட்டு அங்கே ஆக்கள்கிட்ட கேட்டிருக்கிறார், உங்களுக்கு இப்போ நான் என்ன செய்யணும், இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும் அதை சொல்லுங்க, உங்களுக்கு செஞ்சுதாருன்னு. அப்போ அவங்க தெரியும் தானே அநியாயங்கள் நடந்ததுண்டு அதை பற்றியும் கதைச்சிருக்கணும். அப்போ சொன்னவர் அதை ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பிறகு பார்ப்போம், இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்யணும். அது எனக்கு பிடிச்சிருந்தது. அப்போ விளங்குது. ஏன்டா எஸ் ஆஃப்கோர்ஸ் என்னென்ன அந்த பழைய விஷயங்களையும் வந்து அவர் கிண்டி அதுக்கும் ஒரு தீர்ப்பு தரணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் இப்போ பவரில் வந்திருக்கிறேன், இப்போ இந்த தருணத்தை உங்களுக்கு என்ன செய்யணும் என்று அவர் கேட்ட விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. அப்போ இந்த முறை வந்து அவங்க எங்கள் ஆக்கள் மாவீரர் நாளையும் நல்ல கொண்டாடுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பிரச்சனைகள் இல்லாமல் நல்லபடியாக செய்வினம் என்று நம்பிக்கை கொண்டு இருக்குது எனக்கு. அது அப்படி ஒரு விஷயம் இருந்தால் உண்மையாக அது சந்தோஷம்தான். எங்களுடைய விஷயங்களை நாங்கள் நினைவு கூறுறதுக்கு எப்பயுமே ஒரு பிரச்சனையின் மத்தியில் தான் நாங்கள் அதை செய்ய வேண்டி இருக்குது, இல்லாட்டிக்கு ஒரு குழப்பங்கள் மத்தியில் தான் அதை செய்ய வேண்டி இருக்குது. ஆனால் இப்போ யாழ்ப்பாணத்துக்கு போனது எங்களுடைய மக்களோட காய்ச்சலாம் வந்து do you think it could also be a political stunt? இருக்கலாம் விளங்குது. இவங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பவருக்கு வந்த உடனே
மீடியாவில் எப்படி காட்டினால் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் சப்போர்ட் பண்ணிவினோம் என்ற அர்த்தத்திலையும் அவர் அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிருக்கலாம். போக போகத்தான் தெரியும். ஒரு வருஷம் விட்டு பார்ப்போம் தம்பி என்ன செய்கிறாருன்னு. ஆனால் ஜெயிச்சா பிறகு இப்படி நீட் இப்படி ஒரு ஸ்டண்ட் புல் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? லைக் ஜெயிச்சு பிறகு போய் அவங்கள பார்த்து சில இப்போ நான் உதாரணத்துக்கு எடுக்கிற ஒருத்தரையும் பாயிண்ட் பண்ணாமல் இப்போ படங்களில் காட்டுற மாதிரி ஜெயிச்சா பிறகு விட்டுருவாங்க, கை விட்டுருவாங்க, ரைட்? அதை போய்ட்டு இப்போ அவர் ஜெயிச்சா பிறகு போய் அவங்கள பார்த்து உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறது அது ஒரு ஸ்டண்ட்டாக இருக்குமென்று நினைக்கிறீங்களா? உண்மையாப்பூ நீங்கள் படங்கள்லேயே பார்க்குறீங்கள், கிட்டத்தட்ட ரியல் லைஃப்பில் நடக்கிறதானே அவங்க படமாக எடுத்து போடுறாங்க. என்ன அப்படின்றக்குள்ளே இவர் ஜெயிச்ச உடனே ஒருக்கா போய் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு வருவோம் மட்டும் போயிருக்கலாம். ஏன்னா அவருக்கு தெரியும் ஈழத்து தமிழர்கள் தான் வெளிநாட்டில் நல்ல வசதியாக இருக்கணும். அப்போ அவங்ககிட்ட சப்போர்ட்டும் தேவைன்றதுக்காக ஒருக்கா போய் ஆக்களை மீட் பண்ணி கதைச்சிட்டு வந்தா இலங்கையில் இருக்கிறார்கள் என்ன செய்வினோம் அடிச்சு சொல்லுவினோம் வெளிநாட்டில் இங்கே பார்த்தியோ வந்தான் என்ன எல்லாம் கேட்குது ஃபயர் வந்துட்டு இது பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு சதி. பக்கத்து வீட்டு ஃபயரில் தானே? இல்லை, ஓகே ஓகே. அதுதான் என்ன சொன்னா அப்படியே டோட் மறந்துட்டுது. வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள்கிட்ட என்ன சொல்றது சப்போர்ட்டும் தேவைன்றதுக்காக அவர் அப்படி செஞ்சிருக்கலாம். ஆனால் ஜட்ஜ் பண்றதுக்கு நாங்கள் கடவுளே. அதால ஒரு வருஷம் விட்டு பார்ப்போம் எங்க என்ன செய்யறாரு என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு முடிவெடுப்போம். என்ன பொறுத்தளவேல அப்போ ஊர்ல இருக்கிறார்கள் சொன்னது இப்போதைக்கு நல்லா தான் போகுது தான் சொன்னவே பார்ப்போம். உண்மையும்படி அவருக்கு எங்களோட சப்போர்ட்டும் தேவையில்லை. அவங்க அங்கே அவன் அரசாங்கத்தை நடத்துறதுக்கு வந்து எங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு தேவையில்லை. இது வரைக்கும் அது தேவைப்படையில்லை. ஆனால் அவரை அப்படி எண்ணி சில விஷயங்கள் செய்கிறது வந்து எங்களுக்கு சாதகமாக அமையலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனபடியால் நல்லது நடந்தால் சந்தோஷம் தானே. அப்படி இல்லாட்டி நாங்கள் தொடர்ந்து போராட தான் வேணும். உண்மையாக தானே எங்கட மக்களின் சந்தோஷம் தானே அப்போ கடைசியில் எங்களுக்கு என்ன நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் விளங்குதே அவங்க தான் அங்கே இருக்கணும். அப்போ அவங்களோட சந்தோஷம் தான் நாங்களும் பார்க்கணும் விளங்குதோ. அவங்க சந்தோஷமாக இருந்தோம்னா நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் எந்த கருத்து. சரி, இப்போ 2 விதமான கருத்துக்கள் எங்களோட மக்கள் மத்தியிலே இருக்குது. இப்போ எங்களுடைய இந்த விடுதலை போராட்டம் முடிவுக்கு வந்த பிறகு இப்போ எங்களால் ஒன்றுமே செய்யலாது இனி போராட முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு வந்து இப்பையும் கூட நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஒரு நாடு தேவை, அதுக்கான போராட்டங்களை நாங்கள் நடத்த வேணும்னு சொல்லி நிறைய பேர் இன்னும் அதுக்கான வேலைப்பாடுகளை செய்து கொண்டு தான் இருக்கணும். அதே நேரம் இதையெல்லாம் உங்களுக்கு ஏன் இப்போ இன்னுமே நீங்கள் இப்படி இருக்கணும்னு நீங்கள் செய்கிறீங்க செயல்படுறீங்க, அங்கே இருக்கிற மக்கள் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே காணும், இனி இந்த தமிழீழம் காணணும், எங்களுக்கு தனி நாடு வேணுமென்ற விஷயங்களை வந்து விட்டுருங்கோ, நாங்கள் எங்களோட தாய்நாடு ஸ்ரீலங்கான்னு சொல்லிக்கொண்டே நாங்கள் பேசாமல் மக்கள் அங்கே நிம்மதியாக இருந்தால் சரி என்று சொல்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன இருந்தாலும் அப்போ நாங்கள் வந்து இலங்கையில் பிறந்த தமிழாக்களுக்கு ஒரு வீரம் ஒன்று இருக்குது. அது எங்கே போனாலும் அந்த வீரத்தை நாங்கள் விட்டு கொடுக்கலாம். அதால் அவங்க வந்து எங்களுக்கு ஒரு நாடு வேணுமென்று இன்னும் போராடுறது நல்ல விஷயம்தான் விளங்குது. அது 4 பேருண்ட மனதுகளை புண்படுத்தாமல் செஞ்சால் நல்லமென்று என்ற கருத்து. ஏனெண்டா இப்போ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்களா மாவீரர் நாள் கிட்ட வரைக்குள்ள வந்து நாங்கள் எங்களோட போராளிகளை நினைவு கூறணும், அவங்க எங்களுக்கு செஞ்ச தியாகத்தை நினைவு கூறணும். எங்களோட இன்ஸ்டாகிராமுகள் இந்த மகன் வச்ச இன்ஸ்டாகிராமாம் ஃபேஸ்புக்காம் அது வழியில் போட்டு எங்களோட சப்போர்ட்டை காட்டணும். அப்போ தான் அவங்க அங்கே இருந்து ஆஹா எங்களை இன்னும் இவங்கள் மறக்க இல்லை எங்களோட ஈழத்து தமிழர்கள் என்று சந்தோஷப்படுவினோம் விளங்குதோ. அதே மாதிரி சிலாக்கள் இருக்கினம் வெரி அக்ரெசிவாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது இருக்கட்டும், என்ன செய்கிறது அது அவங்களோட ஸ்டைல் விளங்குதோ. அப்படியும் இருக்கணும் இப்படியும் இருக்கணும். இப்போ என்ன பொறுத்தளவையில் வந்து நான் ஒவ்வொரு வருஷமும் நான் அந்த நவம்பர் மாதம் வந்தாலே உடனே எனக்கு என் மைண்ட் வந்து அங்கே போயிடும். எங்களோட அந்த பழைய காலத்து பிரச்சனைகளாக இருக்கட்டும், எங்களோட ஈழத்து போராளிகள் என்ற சாக்ரிஃபைஸ் எல்லாம் வந்து உடனே நாங்கள் எனக்கு நினைச்சு ஒரு மாதம் ஃபுல்லாக என் மைண்டில் அது இருக்கும். பிறகு அது முடிஞ்ச உடனே எங்களுக்கு 1008 வேலைகள் இருக்கு என்ன விளங்குதோ. அப்படியே நாங்கள் எங்கள் லைஃப்பை கொண்டு போயிடுவோம். ஸோ என்ன பொறுத்தளவையில் இப்போ அந்த தனி நாடு என்று வந்து அமைகிறது எனக்கு உண்மையாகவே தெரியாது. அது உண்மையாகவே தெரியாது. ஆனால் நினைவு கூறணும், மறக்கக்கூடாது. எங்கள் ஆக்கள் செஞ்ச நல்ல விஷயங்களை நினைவு கூர்ந்து வருஷம் அவங்கள நாங்கள் ப்ரே பண்ணி அவங்கள ஆத்மா நல்லா இருக்கணும் என்று ப்ரே பண்ணி கொண்டு இருக்கோம். இப்போ நீங்கள் அந்த சொன்ன விஷயத்தில் வந்து அது 2 விஷயம் சொன்னீங்க. அந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதில் ஷேர் பண்ணுறதுல வந்து சில ஆக்கள் வந்து அமைதியாக நினைவு கூர்ந்து இதில் போடுறது இருக்குது, சிலது வந்து அக்ரெசிவாக செய்கிறன்னு சொன்னீங்க. டு யூ திங்க்
அந்த சில பேர் வந்து இல்லை நாங்கள் போராடணுங்கிற நாடு வேண்டும் இன்னும் எக்ஸ்ட்ரீம் அக்ரெசிவாக போகிறதால வந்து அங்கத்தை இருக்கிற கவர்மெண்ட்டை ட்ரிகர் பண்ணி எங்களுடைய ஆக்களை முடுக்க பார்ப்பாங்களா திருப்பவும். பிகாஸ் இப்போ சோஷியல் இங்கேருந்து நாங்கள் சிம்பிளாக போட்டுட்டு போயிடுவோம். அங்கே இருக்கிற ஆக்களை வந்து அவங்க என்ன பாடலில் இருக்கிறாங்க என்ன இதுக்குள்ளால போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. பட் தெரிஞ்சிருந்துமே சரி ஓகே என்னடா நான் சில ஆக்களோட கதைகளும் காதோடவே கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருந்தோண்டு இப்படி போடுங்க அப்படி போடுங்க இப்போ இந்த எங்களுக்கு தான் பிரச்சனை வர்றது நாங்கள் தான் இதுகளை ஃபேஸ் பண்ணணும். ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் என்னென்னு பார்க்குறீங்க? அதுவும் உண்மைதான். நானும் சில விஷயங்கள் எந்த ஓன் ஃபேமிலிக்குள்ளேயே நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆக்கள் அந்த போலீஸ் எல்லாம் போய் சும்மா ஒரு பயத்தை காட்டிட்டு வாருது. அதால தான் நான் வந்து கொஞ்சம் அந்த சாஃப்டாக போகணும்னு நான் விரும்புகிறேன். ஓவரா அக்ரெசிவாக செய்யாமல் ஒரு சாஃப்டாக எங்கட அந்த கொள்கையை நாங்கள் கதைக்கணும். ஆனால் ஒரு சாஃப்டாக செஞ்சால் நல்லமெண்டு எந்த கருத்து. ஏனென்று அங்கே வந்து என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரிய என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள குடும்பங்கள் ஊர் வழியில இருந்தால் நல்லா இருப்பினோம். ஏனென்றா நாங்கள் இங்கே இருந்து காசு அனுப்புகிறோம் உதவி செய்கிறோம். மட்டாக்கள் என்ன மாதிரி அங்கே தான் எந்த மைண்ட் போகும். இப்போ மட்டாக்களுக்கு என்ன நிலைமை அதால் வந்து அவங்களுக்கு என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. ரைட். ஸோ அதால் வந்து இப்போ என்ன பொறுத்தளவில் இந்த அனுர திசாநாயக்க ஓரளவுக்கு ஸ்மூத்தாக கொண்டு போவாருன்ற ஒரு கேள்வி இன்னும் நான் நம்ப மாட்டேன். ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் நான் நம்புவேன். இந்த மட்டாக்கள்னு சொல்கிறது வந்து இப்போ சில ஆக்கள் வந்து இந்த சேரிட்டி என்ற பேரில் இந்த இதில் வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணிடணும். நிறைய பேர் செய்யணும் அந்த ஊருக்கு போய் ஒரு ஊருக்கு விச் இஸ் அ குட் திங். அப்படி செய்யும்போது சில வேளையில் நாங்கள் கவர்மெண்டோட கை கூக்க வேண்டி வரும். அந்த அவங்கள சமாளித்து போக வேண்டி வரும். ஏனெண்டா அந்த ஆக்களுக்கு போய் சேர வேண்டிய ஏன்னா இவங்க சில வேளை தடை பண்ணிடுவாங்க அல்லது ஏன்னா வெரிஃபை பண்ணி செக் பண்ணி தான் விடுவாங்க. ரைட். எந்த விஷயமே அப்போ அந்த கவர்மெண்டோட டீல் பண்ணுறதை எப்படி டீல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? லைக் ஹவு டு யூ அதை எப்படி போற்றே ஆகும்னு நினைக்கிறீங்க? இவர் வந்து என்ன ஒரு பொலிட்டிஷியன் வேறு என்கிட்ட கேள்வி கேட்குறாரு. நீங்கள் பொலிட்டிஷியன் வந்துருக்கீங்க அங்கதான் மைண்ட் போகுது. இது வந்து ஒரு ஸ்டைலுக்கு வந்து நான் சரி நான் ஆன்சர் பண்ணுறேன். என்ன பொறுத்தளவில் நான் ஒருத்தரையும் நம்ப மாட்டேன். ஏனெண்டா இப்போ நான் வந்து ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் மூலமாக நான் செய்யணும்டா நான் தான் அந்த சேரிட்டி ஆர்கனைசேஷன் இருக்கணும்னு தான் நான் விரும்புறது. ஓகே. ஏண்டா இப்போ என்கிட்ட இருக்கிற காசோ இப்போ நாளைக்கு தம்பி மாதிரி நல்லாக்கள் கொஞ்சம் காசு தந்து போனாங்கண்டா நானே பர்சனலாக போய் 4-5 குடும்பத்துக்கு உதவி செய்யணும். எனக்கு நம்பிக்கை இல்லை. இவங்கள்ட்ட கொடுத்து அவங்க பாக்கெட்டில் போடுறாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை. எல்லாரும் நான் சொல்ல மாட்டேன் எல்லா சேரிட்டி சேராக்களும் இருக்கணும். ஆனால் பர்சனலாக கேட்டீங்களா நான் வந்து எந்த சேரிட்டி ஆர்கனைசேஷனுக்கும் எந்த காசை நம்பி கொடுக்க மாட்டேன். நானே ட்ரெயின் எடுத்தேன் ஃப்ளைட் பிடிச்சு போய் செய்யணும் அப்படின்னா 100% எனக்கு தெரியும் இது நல்ல விஷயத்துக்கு தான் போனது. சரியான இடத்துக்கு போய் சேர்ந்து. ஏன்னா இப்போ கணக்கு விஷயங்கள் ஆக்கள் செய்வினம் என்ன. அதால நான் வந்து நான் தான் பர்சனலாக இறங்கி செய்யணும்ன்றது எந்த விருப்பம். இதுக்கு உங்களோட மகன் ஒத்துழைப்பாரா? அவனை பற்றி கதைக்காதுங்க. என்னட்ட அது என்ன நல்ல ஒரு மூட்ல இருக்கிறேன். அவன் நினைவுகளை கொண்டு வந்து பிறகு பாலா வேற மாதிரி ஆயிடுவேன். பிறகு மைக்கெல்லாம் அங்கே ஆடுவான். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அது பிறகு பாலாங்கள் அதுக்கு சொல்லுங்க. நீங்கள் அவர் கேட்ட ஆக்சுவல் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லல. ஓகே நான் அவாய்ட் பண்ணுறேன். சில நேரம் அங்கிள் மேலே அப்படி தான் ஒன்று செய்யலாது. ஸோ நான் அதை கொஞ்சம் தூண்டி விடுறேன் உங்களை. ஸோ இப்போ என்னென்னா கண்டிப்பாக நாங்கள் ஒரு நல்ல விஷயத்தை அங்கே ஒரு பெரிய அளவில் நாங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னா அது ஒரு பள்ளி கட்டணுமோ இல்லாட்டி ஒரு ஆஸ்பத்திரி கட்டணுமோ அப்படியான விஷயங்கள் நாங்கள் செய்ய போகிறோமா இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் கவர்மெண்ட் ஒத்துழைப்பு இருந்தால் தான் நாங்கள் அதை செய்ய முடியும். கண்டிப்பாக எல்லாட்டிக்கும் சிவாஜி படம் மாதிரி தான் முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக வந்து இப்போ இது முதல் நடந்த ஒரு விஷயம்தான். அதில் வந்து நானும் நிறைய போஸ்ட் அதை பற்றி போட்டிருக்கிறேன். ஸோ அதை திருப்பி நான் கிளற விரும்பல. என்ன ஃபாலோ பண்ணுறாங்களுக்கு தெரியும் நான் இதை சொல்ல வாரேன்னு சொல்லி சில விஷயங்கள் நாங்கள் செய்யல. நாங்கள் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் செய்ய முடியாது. அவங்களை எதிர்த்து நாங்கள் செய்ய முடியாது. ஏன்னா அதை வந்து சரியான விதத்தில் எங்களை செய்ய விட மாட்டாங்க. அப்படியே அது ஒரு அந்த ப்ராஜெக்டோட முடிவுக்கு வந்த பிறகும் ஏதாவது ஆப்பு வச்சு அதை இல்லாமல் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்கள் ஒரு விஷயத்தை செய்யக்க அதை ஆழமாக சிந்திச்சு என்ன மாதிரி பிரச்சனை இல்லாமல் நாங்கள் அதை செய்யலாம்னு தான் நாங்கள் பார்க்கணும். முடிய கவர்மெண்டோட நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அவங்கள நான் எதிர்த்து தான் செய்வேன்டா. நீங்கள் இப்போ அப்போதான் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற மக்களுக்கு தான் வீணா பிரச்சனைகள் வேறு. கவர்மெண்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது வந்து எங்களோட மக்களோட நலனுக்காக என்று சொல்லி சொன்னால் இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன்.
ஆனால் அதை வந்து நீங்கள் பறை அடித்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் வந்து படம் எல்லாம் எடுத்து போட்டு இல்லாட்டிக்கு எங்களை இப்படியான நிலைமைக்கு கொண்டு வந்தவங்களோட வந்து நாங்கள் கொண்டாண்டு அந்த நிலப்படங்கள் எடுத்து போட்டு அதை வந்து பப்ளிசைஸ் பண்ணுறது அதில் எனக்கு உடன்பாடே இல்லை. அது அப்படி உங்களுக்கு மனம் வருது, அவங்களுக்கு பக்கத்துல இருந்து படம் எடுக்கிறதுக்கே முதல்ல உங்களுக்கு அப்படி மனம் வருது. அதுக்கு அப்பால் வந்து நீங்கள் அந்த படத்தை சோஷியல் மீடியாவில் போட்டு அதை வந்து நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணணுன்றது வந்து அப்படி தட் மீன்ஸ் யூ மஸ்ட் பி மென்டலி சிக். இப்போ நீங்கள் போன இடத்துல மீட்டிங்கில் அவங்க எடுத்துட்டாங்க, அது which is okay. ஆனால் உங்களோட பேஜில் அதான் சொல்கிறேன், உங்களோட பேஜில் அவங்க போட்டு ஓகே இந்த சேரிட்டி ஆர்கனைசேஷனோட நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், அவங்க இந்த ப்ராஜெக்ட்ஸை விட அவங்க போஸ்ட் பண்ணி தான் வேறு விஷயம், ரைட்? ஸோ அதுக்கும் நாங்கள் இல்லை உன்னோட படம் எடுக்க மாட்டோம், நான் உங்களை ஒர்க் பண்ண போகிறோம், அது செய்ய முடியாது. ஆனால் நானே படத்தை எடுத்து நானே போட்டுட்டு இந்த விஷயத்துக்காக தான் செய்யணும்னு சொல்கிறது மறத்தேன். You don't have to publicize everything to do. ஸோ அதைத்தான் இப்போ அவர் கேட்க வந்தார். இப்போ கவர்மெண்ட்டோட நாங்கள் சேர்ந்து ஒத்துழைச்சு வேலை செய்கிறது வந்து சரியா பிள்ளையா அந்த மாதிரி. ஸோ அது என்ன கோணத்தில் அந்த வேலைப்பாடுகள் இருக்குன்றதை நாங்கள் பார்க்கணும். அது சரிதான், நீங்கள் தம்பி நல்லா கிளியராக விளங்கப்படுத்திட்டார். உண்மையாக நீங்கள் இப்போ நான் சொன்னது வந்து சரியான ஒரு என்ன சொல்கிற பேசிக் ஹெல்ப்பை தான் நான் கிடச்சினா. வீட்டில் ஏதாவது சுமித் வேண்டா வாங்கி கொடுக்கறது, ஒரு டிவி வாங்கி அப்படி. இந்த தம்பி வந்து சிவாஜி அந்த படத்தில் வேலைக்கு போயிட்டார் ஹாஸ்பிட்டல், அப்படி போகிறேன்டா கவர்மெண்ட் ஹெல்ப் தேவை. இந்த தாசில்தார் எல்லாம் கணக்கு ஆக்கி இருக்கணுமே, அந்த ஆர்கிடெக்டுகள் அதெல்லாம் சைன் பண்ணி ஸ்டாம்பை குத்தி அதுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஒத்துழைப்பு இல்லாமல் செய்ய முடியாது, செய்யலாது. இப்போ தனியாக எங்கட இலங்கைன்னு மாத்திரம் இல்லை, இப்போ எந்த நாட்டுக்கு போய் இப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் செய்கிறதா இருந்தாலும் கவர்மெண்ட்டு அப்படித்தான் நாட்கள் பார்க்கணும். இந்த கவர்மெண்ட்டை நாங்கள் போய் என்னத்துக்கு அவங்கள்ட்ட போய் நிற்கிறேன்லாம். இப்போ அது ஒவ்வொரு நாட்டுக்கும் போய்களோ ஒவ்வொரு கவர்மெண்ட்டை நாங்கள் நாடுவோம் தம்பி. இப்போ நானும் போன சமயம் வந்து பக்கியாட்டில் சின்ன ஒரு வேலை செஞ்சேன். நான் பக்கத்து வீட்டுக்காரன் சிட்டி கடிச்சு விட்டுட்டான். வந்து எல்லாத்தையும் கண்டு எடு எல்லாத்தையும் ஃபைன் எடுத்து எந்த எல்லாம் லோஸ்ட் என்ன எனக்கு அங்கே பேக்யார்ட்ல அந்த 4 கல்லு பதிக்கிறதுக்கே எனக்கு இந்த பிரச்சனைடா. எப்படி நாங்கள் அங்கே போய் கவர்மெண்ட் உதவி இல்லாமல் ஹாஸ்பிட்டல் கட்டலாம்? அதெல்லாம் நாங்கள் சேர்ந்து கலந்துரையாடித்தான் செய்யும். இப்போ அங்கே இருக்கிற எங்களுடைய ஈழத்து மக்களுக்கு நாங்கள் இப்போ ஒரு வேலைப்பாடுகளை அமைச்சு கொடுக்குறது, இல்லாட்டியாவே இந்த வீடுகளை வந்து நாங்கள் மேம்படுத்துறது, அப்படியான விஷயங்களை நாங்கள் செய்யல. ஆப்வியஸ்லி அவங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் எங்களோட காசுகளை போட்டு அதை நாங்கள் செய்து கொடுத்துட்டு வந்துடலாம். பெரிய லெவலில் செய்யல, கண்டிப்பாக அவங்களோட சேர்ந்து தான் நாங்கள் ஒத்துழைச்சு வேலைப்பாடுகளை செய்யணும். பல்ல கடிச்ச ஒன்று செய்ய வேண்டியதான், ஒன்றும் வேறு வழி இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு அரசாங்கத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டபடியாக இனிமேலும் எங்களோட மக்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, எல்லாருக்குமே வந்திருக்குது. இப்போ எங்களுடைய இந்த மாவீர மாதம் கடந்த பிறகு அங்கால மே மாதம் வந்தால் தான் தெரியும் உண்மையான. நீங்கள் திருப்பியும் பயப்படுறீங்க, எங்களுக்கு வந்து பழக்கத்துக்கு வந்துட்டு இது வந்து இடையில இருக்கா ஒரு வார்னிங் தந்துட்டு போவோங்க, கவனமாயிருங்க. இது கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்ய கோயில் மணி கேட்டா மாதிரி நல்ல சவுண்ட், இது வந்து அப்படி நாங்கள் பார்ப்போம். எல்லாடிக்கும் நீங்கள் கதைக்கிற யோசிச்சு கதைங்க ஒன்று ஒரு எச்சரிக்கைக்கும் இருக்கு. சரி, இப்போ என்ன காய்ச்சினாங்க, இப்போ அப்போ பாலாங்கள் மறந்துட்டார். மே மாதம் வரைக்குள்ள தான் இருக்குது விளையாட்டு, ரைட்? இவ்வளவு நாளும் எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நாங்கள் எங்களுடைய இந்த இன அழிப்பு தினத்தை வந்து கொண்டாட முடியாமல் ஐயோ கடவுளே மன்னிச்சு கொள்ளுங்க, கொண்டாட விளையா சொல்லி நினைவு கூறுறதுக்கு ஏதோ வேறு விஷயங்கள் காய்ச்சல் மாறி வந்து அது உங்களோட உடுப்புகளை பார்க்க எனக்கு கொண்டாட்டம் ஞாபகம் தான் வருது. ஸோ எங்களுடைய இந்த இன அழிப்பு அந்த மாதம் வந்து அது எங்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு நாள். அந்த எவ்வளோ அழிப்புகளை நாங்கள் சந்திச்சினாங்க, எவ்வளோ மக்களை, லட்சக்கணக்கான மக்களை நாங்கள் இழந்தனாங்க. ஸோ அந்த நாளை வந்து எங்களை சரியான விதத்தில் நினைவு கூறுறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அதாவது நாங்கள் வெளிநாட்டில் அதை செய்கிறோம், ஆனால் எங்களுடைய மக்கள் அங்கே இருக்கிற சொந்தங்கள் வந்து தங்களோட சொந்தங்களை இழந்தவர்கள் வந்து சரியான விதத்தை அவர்கள் வந்து நினைவு கூற முடியாத ஒரு சிச்சுவேஷன் அங்கே இருக்குது. மற்றது நிறைய நாடுகளில் வந்து அதை அங்கீகரிக்கப்படவும் இல்லை. கனடாவில் வந்து இந்த தமிழ் ஜெனசைட்ன்றதை அவங்க அங்கீகரிச்சிருக்கிறீங்க, ஆனால் நிறைய நாடுகளில் அந்த அங்கீகரிப்பு நடக்கவில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த புதிய அரசாங்கம் என்ன மாதிரி அந்த மாதம் வரைக்கில் எங்களோட மக்கள் வந்து இந்த நினைவேந்தல் எல்லாம் நடத்தும் போது என்ன நடக்க போகுதுன்றதை வந்து நாங்கள் அப்போ தான் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். உண்மைதான். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி சான்ஸ் ஒன்று கொடுத்து பார்க்கணும் இவர் என்ன செய்கிறாருன்னு. மே மாதம் தம்பி சொன்ன மாதிரி அந்த டைமில் எங்களுக்கு அந்த ஒரு சுதந்திரம் மாதிரி கொடுத்து செய்ய சொல்லி
எங்களை நினைவு கூறுற பிரச்சனை இல்லாமல் செஞ்சால் வந்து அதுவே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் எங்கள் ஆக்களுக்கு. இப்போ பிரம்டனில் கூட அதுக்கான ஒரு எங்களோட தமிழ் ஜெனசைட் ரிமெம்பரன்ஸுக்காக ஒரு நினைவேந்தலை வந்து அங்கே கட்டுறீங்க, ரைட்? ஸோ அதுக்கு அவ்வளோ எதிர்ப்பு வந்ததுன்னு சொல்லி எல்லாருமே அறிஞ்ச ஒரு விஷயம். அந்த நினைவு சின்னத்துக்கு வந்து அவ்வளோ எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னால், ஏனென்றால் அப்படி ஒன்றே நடக்கலையா அந்த நாட்டில் என்று சொல்லித்தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த சிங்கள கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு கொஞ்சம் பேர் தான், முழு எல்லாரும் இல்லை, அது ஒரு கொஞ்சம் பேர் தான் அந்த போராட்டத்தை எதிர்ப்பு தெரிவித்தவர் அந்த போராட்டத்தில். ஸோ அதுக்கு வந்து எங்களுடைய பிராம்ப்டன் மேயர் பேட்ரிக் ப்ரவுனுக்கு வந்து மீண்டும் நாங்கள் நன்றி சொல்லணும். அவர் அதை எதிர்த்து நின்று இல்லை இந்த விஷயத்தை நான் செய்தே தீருவேன், உங்களுடைய இதுக்கு உங்களோட ஆட்டம் இதோட க்ளோஸ் என்ற மாதிரி அவர் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். ஆனால் இவ்வாறான எதிர்ப்புகள் இனியும் நடக்குமா நடக்காதா என்றதை வந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். மற்றது இப்போ அங்கே அந்த நினைவு சின்னத்தை கட்டி கொண்டு ஒரு முடிவுக்கு வர்ற நேரம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நாங்கள் இனிமேல் தான் பார்க்கணும். ஸோ லெட்ஸ் see, wait and see. உண்மையாக தான் எனக்கு என்னென்றா எல்லாம் ஸ்மூத்தாக போகணும்னு தான் எந்த விருப்பமும். ஆனால் ஏற்கனவே நாங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், அந்த கல்லு பதிக்கக்குள்ளேயே எனக்கு பிரச்சனைகள் வந்தது பிரம்டனில். ஆனால் பார்ப்போம் எல்லாம் கடவுள் இருக்கிறார், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்க வேண்டியதான். சரி, இப்போ இன்னும் ஒரு ஆளை பற்றி நாங்கள் கதைக்கலாம். ஏன்னா இந்த விஷயத்தை சார்ந்த ஒரு பிரச்சனை தான். இதை நான் பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன். இப்போ எங்களுடைய தளபதி விஜய் அவரை பற்றி கதைக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ அவரும் வந்து அரசியலில் இப்போ முழுமையாக இறங்கிட்டார். அந்த முதலாவது பிரச்சாரமும் நடந்துட்டுது. ஸோ அதில் வந்து அவர்கிட்ட அந்த பேச்சை கேட்டு நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, they were like very excited. இவர் நல்லது தான் செய்ய போகிறார், இவர் இந்த எலெக்ஷனில் வின் பண்ணினா மக்களுக்கு இவர் நிறைய நல்லது செய்வார், நிறைய மாற்றத்தை கொண்டு வருவார் என்ற ஒரு நம்பிக்கை நிறைய பேருக்கு வந்திருக்கு. அதே நேரத்தில் வந்து நிறைய பேருக்கு என்னடாப்பா இது படத்தில் வர ஸ்பீச் மாதிரி இருந்தால் அதே அவர் ஆக்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது, இது சர்க்கார் பார்ட் 2 மாதிரி இருக்குது என்ற மாதிரி நிறைய பேர் சொன்னதும் இருக்குது. அதே நேரம் வந்து அவைந்த அந்த நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து சொல்லியிருக்கேன், இவர் மற்ற நடிகர்களுக்கே இவர் உதவி செய்யாதால் இவர் எப்படி மக்களுக்கு உதவி செய்ய போகிறார், அப்படி கேள்விகள் எழுப்பின ஒரு கூட்டமும் இருக்குது. ஸோ நீங்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவர் அரசியலுக்கு வந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து அந்த மாநாடை பார்த்து நான் நல்ல அந்த வெறித்தனமாக கதைச்சவர். அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து நல்ல ஒரு ஆழ்ந்தமான ஒரு நல்ல ஒரு கருத்துகள் தான். பெண்கள் சுதந்திரம், பெண்களுக்கு பாதுகாப்பு, படிப்பு என்று அந்த கணக்க நல்ல விஷயங்களை பற்றி தான் கதைச்சவர். ஆனால் என்ன பிரச்சனைண்டா அவர் செஞ்சு காட்டணும், அங்குதான் இருக்குது. அதுலேயும் சொன்னவர் நான் செயலில் காட்டணும் குத்தி காட்டி சொன்னவர், நான் செஞ்சு காட்டுவேன் அடிக்கடி சொல்லி கொண்டிருந்தவர். ஸோ அவர் செஞ்சு காட்டணும். என்ன நான் அதுக்கு முதல்ல பார்த்தேன்னா சீமான் வந்து, உங்களுக்கு சீமான தெரியும், அவர் சொல்லியிருந்தவர் தம்பி விஜய் வந்தா நான் ஆதரிப்பேன். அடுத்த நாளே போய் விஜய கழுவி ஊத்தி மேடையில் ஏறி அப்படி டபுள் கேம் ஆடுறாங்களும் இருக்கிறேன். பிறகு வந்து விஜய் ரசிகர்கள் அவருக்கு பிரச்சனை கொடுத்தோன்னே இன்னொரு வீடியோவில் வந்து தம்பி விஜய் கூட சேர்ந்து நான் என்று சொல்லி திருப்பி அப்படி இப்படி. ஸோ இதெல்லாம் எப்படி விஜய் சமாளிக்க போறார் இந்த மாதிரி ஆக்கள்? ஏன்னா கணக்க பேர் ரத்தத்திலேயே பொலிட்டிக்ஸ் ஊர்றாக்கள் கணக்க பேர் இருக்கணும். ஆனால் தம்பி விஜய் வந்து இப்போ வந்த படிக்க ஸோ அவரோட கையில் இருக்குது எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்து அவர் செய்வார்ன்றது. பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டடியில் வந்தது அவர் ஈழத்தமிழர்களுக்கும் சப்போர்ட் பண்ணி ஏதோ அதுக்கு தான் இந்த விஷயத்தையே கொண்டு வந்தேன் சொன்னவர். நானும் வந்து அப்படி சந்தோஷப்பட்டேன். ஆஹா எங்களோட வந்த உடனேயே ஈழத்தமிழர்களை போயிட்டு காய்ச்சி அடுத்த நாள் பார்த்தா அது ஃபேக் நியூஸ் ஆமிட்டு வந்தோடனே நான் மேனசுரஞ்சு போனேன். இது என்னடா இது சும்மா ஒரு சந்தோஷத்தை காட்டிட்டு ஒரு பிள்ளைக்கு ஐஸ்கிரீமை காட்டில் காட்டிட்டு நிலத்தில் போட்டு அதை நாசமாக்குற மாதிரி தான் நானும் பார்த்தேன். அது ஃபேக் நியூஸ்ன்ட்டு பிறகு ஆக்கள் வந்து சொன்னவே. ஸோ தெரிய இல்லை ஆக்கள் சொல்லினோம் 2030 தான் அவருக்கு சான்ஸ் இருக்குது, 2026 இல்லைன்ட்டு தான் சொல்லினோம். பார்ப்போம். ஆனால் இப்போ என்னென்னா இப்போ இப்போ விஜய் வந்து தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்களை செய்யலாம். எங்களுடைய மக்களுக்கு அவரால் என்ன செய்ய முடியும்? அங்கே இருந்து கொண்டு எதுவும் செய்ய முடியாதுன்னு தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. இப்போ அவர் ஒரு நடிகராகவே இருந்து எங்களோட மக்களுக்கு நான் உதவி செய்கிறேன், ஈழத்து மக்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி அவர் இறங்கியிருந்தால் அது வேறு விஷயம். அங்கத்தே அரசியலுக்கு வந்த பிறகு ஏன் எங்களுடைய ஆக்கள் அதை அப்படி எதிர்பார்க்கணும்னு எனக்கு தெரியலை. அவர் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் என்று. ஹவ் இஸ் தட் ஈவன் பாசிபிள்?
அதுவும் சரிதான். அப்போ ஒரே ஒரு விஷயத்தில் எங்களுக்கு அவர் உதவி செய்யலாம். ஈழத்தமிழர்களுக்கு ஈழத்தமிழர் என்ற ஆர்டிஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட சான்சஸை கொடுக்க சொல்லலாம். தமிழ் சினிமாக்களுக்குள்ள பாட்டு பாடுறார்களாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், அதை செஞ்சாலே பிறகு நாங்கள் மற்றதை பார்ப்போம். அதை நம்மட லைக்காவே செய்யலாமே. நம்மளுடைய லைக்கா ப்ரொடக்ஷன்ஸே அதை செய்யலாமே. அதுக்கு விஜய் அதை செய்ய தேவையில்லை. அவரும் ஒரு ஈழத்து ஆள் தானே, அவரே செய்யலாம். லைக்கா ப்ரொடக்ஷன் நினைச்சால் செய்யலாம். இப்போ அவர் இருக்கிற நிலைமையில் அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி சொல்லலாம், இல்லை எங்கள் ஒரு 2 ஆக்டர்ஸ் எங்களுடைய ஆக்களை நீங்கள் போடணும், அது என்ன கேரக்டர்னா பரவாயில்லை, ஒரு சிங்கர் எங்களோட ஈழத்து சிங்கர் ஒரு ஆளை வந்து நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் உள்வாங்கணும் என்று அவர் நினைச்சா செய்யலாம். ஏன்னா லைக்கா வந்து அவ்வளோத்துக்கு ப்ரொடக்ஷன் செய்துட்டு இப்போ அந்த பொசிஷனில் இருக்கணும். இப்போ புதுசாக வந்தால் ஓகே, என்ன அவ்வளோத்துக்கு பெரிய பெரிய ஆக்டர்ஸை வச்செல்லாம் யோசிச்சு பாருங்க. எங்களுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சொல்கிறார், லைக்கா வந்து தன்னுடைய கம்பெனி மாதிரி தான் பார்க்குறார். என்ன தான் எதை கேட்டாலும் அவர் வந்து அதை செய்து தருவார்னு சொல்லி. அதாவது லைக்கா சுபாஸ்கரன் அவர்கள் வந்து தான் எதை கேட்டாலும் மறுப்பு தெரிவிக்காமல் எல்லாத்துக்குமே உங்களோட படத்துக்குன்னா நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொல்லுவார் அவன்னு சொல்லி. அப்போ அவர் ஒரு சூப்பர் ஸ்டார், அவரே சொல்கிறார் இது வந்து தன்னுடைய ஒரு கம்பெனி மாதிரி தான் பார்க்குறேன்னு சொல்லி, ரைட்? ஸோ ஆனவடியாக அவர்கிட்ட பொசிஷனை யோசிச்சு பாருங்க. லைக்கா சுபாஸ்கரன் அவர்கிட்ட பொசிஷனை யோசிச்சு பாருங்க. தமிழ் சினிமாவில் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ரொடியூசர். அவர் தான் நாங்கள் ஆட்டி படைக்கிறார். இப்போ ரைட், ஒரு புலம்பெயர்ந்த ஒரு ஈழத்து தமிழனா அவர் வந்து அங்கே வந்து இந்தியன் சினிமாவே ஆட்டி படைக்கிறாருன்னா இப்போ அவர்கிட்ட நிலைமையை யோசிச்சு பாருங்க அங்கே. ஸோ ஹீ கேன் டெஃபினெட்லி டூ தேட். அதுக்கு விஜய் தான் அது செய்யணுமென்ற ஒரு அவசியமே இல்லை. அந்த ஆள் வேறு சினிமா வேணாம் வந்துட்டு இப்போ அரசியலுக்குள்ள வந்துட்டு. ஸோ I think that is the biggest plus I see. ஏன்னா அவர் வந்து ஒரு டாப் லெவலில் இருக்கிற ஒரு நடிகர். அப்படி இருக்கத்தக்கடா. இப்போ அவர் 4-5 ஃப்ளாப் படம் கொடுத்துட்டு ஓகே நான் அரசியலுக்கு வரேன்னு சொன்னால் வேறு விஷயம். அவர் வந்து தொடர்ந்து டாப்பில் இருக்கிற ஒரு ஆக்டர். அப்படி இருக்கத்தக்கதா ஓகே நான் இதை விட்டு போட்டு இன்னும் ஒரு 2 படம் தான் செய்வேன். இப்போ கோட் வந்துட்டு கடைசியாக தளபதி 69 வர போகுது. அது வந்தோடனே ஐ எம் டன், இதோட நான் முடிஞ்சது, அதுக்கு பிறகு ஃபுல்லாக நான் மக்களுக்காக தான் நான் சேவை செய்ய போகிறேன்னு சொல்லி இறங்கியிருக்கிறேன். ஸோ தட்ஸ் அ வெரி போல்ட் மூவ்மெண்ட். அது உண்மைதான். அடுத்த எம்ஜிஆர் மாதிரி இவர் இருப்பாரா இருந்தால் உண்மையாகவே மக்கள் வந்து இனி இல்லைன்ற ஒரு கொடுத்து வச்சேன்றதான் நான் சொல்லுவேன். அதுக்கான பொட்டன்ஷியல் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் என்ன செய்ய போகிறாருன்னு பார்த்தா தான் எங்களுக்கு அதுதான் செயலில் காட்டணும். செயலில் எல்லாரும் சொல்லலாம், செஞ்சு காட்டினா தான் சனம் நம்புவினம் வளர்த்தும் முடிவினம். எல்லாட்டி வந்து இப்போ அவர் வந்து ஒரு மில்லியனேர் என்ன விஜய், அந்த அவ்வளோ காசையும் அரசியலுக்குள்ளே போட்டுட்டு அவர் லூஸ் பண்ணக்கூடாது, விளங்குது. அதுலேயும் அவர் மல்டிப்ளை பண்ணி ஆக்களுக்கு உதவி செய்கிற நிலைமைக்கு வரணும்னு தான் என் விருப்பம். இப்போ அந்த மற்ற நடிகர்கள் வந்து தாங்கள் கஷ்டமாக கஷ்டத்தில் இருக்கும்போது அவர் ஒருத்தருக்குமே உதவி செய்யலை. அப்போ மக்களுக்கு அப்படி செய்ய போகிறாருன்ற ஒரு விஷயம் வந்து வந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் செய்திருந்தால் நல்லது. ஆனால் அது வந்து நாங்கள் எதிர்பார்க்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவராக செய்தாருன்னா நல்ல விஷயம். ஆனால் அந்த விஷயத்தை முன் வச்சது வந்து இஸ் ரைட். அதையும் நான் பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, இவர் வந்து இப்போ சின்ன சின்ன உதவிகள் வந்து செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறவர், ஏன் அது செய்யலைன்றது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். பட் அதுக்காக வந்து அவர் மக்களுக்கு செய்ய மாட்டார் என்றும் நாங்கள் சொல்ல முடியாது. மேபி அவர் வந்து ஒரு நடிகராக இருக்கல, இல்லை நான் எவ்வளோத்துக்கோ காசு சேகரித்து நான் அதுக்கு பிறகு மக்களுக்கு நல்லது செய்ய போகிறோன்னு அப்போவே அவர் பிளான் பண்ணிங்களா ரெண்டு இருக்கலாம். ஆனால் கோடியாக சம்பாதிக்கல இப்படி சக கலைஞர்கள் வந்து கஷ்டப்பட போது கொஞ்சம் உதவியில் செய்திருக்கலாம். மேபி தங்களுக்கு செய்யலை என்றதுக்காகவே இல்லை சொல்லிச்சினமா என்றது தெரியும். ஏனெண்டா இப்போ கிடக்க பேர் அப்படித்தான் சொல்கிறது ஆக்டர்ஸை பற்றி. விஜயண்ட ஓன் கசின் பிரதருக்கே அவர் ஹெல்ப் பண்ணலன்ட்டு அந்த கசின் பிரதர் போய் மீடியாவில் எல்லாம் கிணக்க சொல்லி தெரிஞ்சவர் அண்ணாவே கைவிட்டுட்டாரு அப்படின்ட்டு. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போட்டி உலகம். போட்டி போட்டு தான் ஜெயிக்கணும்ன்ற ஒரு உலகம். அந்த உலகத்துக்குள்ளே இருக்கக்குள்ள வந்து அவர் இப்படி பண்ணல அப்படி பண்ணலன்ட்டு எப்படி கேட்குறது. ஆனால் அவருக்கு நான் ஒன்று தான் சொல்லுவேன், அவர்கிட்ட கசின் பிரதர் சொன்னீங்க. இப்போ அதாவது டாப் ஸ்டாராக இருக்கக்கூடிய உன்னுடைய கசினை நம்பித்தான் நீ ஒரு ஸ்டார் ஆகணும்னு நினைச்சியேண்டா, அப்போ உனக்கு திறமை இல்லை. உன்னுடைய திறமையில வந்து நீ முன்னுக்கு வரும். அதுக்கப்புறம் இது விஜயின் தம்பி அவர் வந்து இவ்வளத்துக்கு முன்னுக்கு வந்திருக்கிறார் என்று ஆக்கள் சொல்லி உன்னை போற்றினால் அது நல்ல விஷயம். ஆனால் விஜயின் உதவியால் தான் நீ இவ்வளத்துக்கு வந்திருக்கிறேன் ஆக்கள் சொன்னால் அது வந்து ஒரு கேவலமாக தான் நான் பார்க்குறேன். எக்ஸாக்ட்லி. நல்ல நான் நடிகர் தான், எனக்கு படம் பார்த்தனா நல்ல நடிகர். ஆனால் அப்படி ஒரு மேடையில் ஏறி ஒரு பேட்டியோடு கொடுத்தவர். இப்போ உதவி செய்கிற இதில் பார்க்கறதுக்கு
பெரும்பாலும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த கதவை மாத்திரம் திறந்து விடலாம், ரைட்? மற்றது நீங்கள் தொடர்ந்து அதில் நிற்கிறது உங்களோட டேலண்ட் தான். கரெக்ட். இப்போ என்னதான் விஜய் வந்து அவர்கிட்ட கசின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் உங்களுக்குன்ற ஒரு திறமை இருக்குது, ரைட்? இப்போ விஜய் வந்ததுமே படத்துக்கு வந்து அவர் அப்பாவால் தான் இப்போவும் சொல்லி ஆனால் இவ்வளோத்துக்கு அவர் வளர்ந்து நிற்கிறது வந்து அவர்கிட்ட இருக்கிற திறமையில தான். அது மாதிரி நிறைய பேர் போராடி தனியாகவும் வந்திருக்கிறாங்க. ஸோ ஒரு பூஸ்ட் கொடுக்கலாம். ஒரு பூஸ்ட் அதான் அந்த கதவை லேசாக திறந்து விடலாம் தான். அதுக்குள்ள போய் போட்டி போட்டு திறமையால முன்னுக்கு வர்றது அவங்களோட சாமானியம். அடிக்கடி புஷ் பண்ணி கொண்டே இருக்கல, கையை பிடிச்சி ஏற்றி கொண்டே இருக்கல அது, ரைட்? ஸோ ஐ திங்க் இப்போ விஜய் என்று பார்க்கங்களுக்கு வந்து அவர்கிட்ட நிறைய நண்பர்கள் இந்த ஃபீல்டில் இருக்கணும். ஆனால் அவர் நானும் யோசிக்கிறேன் என்னத்துக்கு இவளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன்ல. அப்போ யோசிச்சு பாருங்க, அவள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண வழிக்கிட்டு போய் ஐ திங்க் விஜய் ஆஸ் அ பர்சன் மூவிஸ்ன்ட்டு வரைகளுக்கு ரெண்டோ பொலிட்டிக்ஸ் இப்போ தான் அவர் குதிச்சிருக்கிறார். ஸோ மூவிஸ்ன்ட்டு வரைகளுக்கு அவர் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை செய்துட்டு போகிறேன், படத்தை படமாக பாருங்கன்ற மாதிரி ஒரு இதில் தான் போகிறார். ஸோ இப்போ பொலிட்டிக்ஸ் வரைகளுக்குமே பொலிட்டிக்ஸ்ன்றைகளுக்கு ஒரு நல்லதும் இருக்கும் ஒரு கெட்டதும் இருக்கும். இப்போ நிறைய ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டே இருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வெயிட் பண்ணி அவர்கிட்ட சீலை பார்ப்போம் என்ன செய்கிறாரு. ஏனெண்டா இப்போ அவர் இருக்கிற பொசிஷன் வந்து சரியான ஒரு பெரிய ஒரு பொசிஷன். அப்போ வந்து அவர் மற்ற ஆட்கள் வந்து வளர விட மாட்டினோம். அப்போ அவருடைய எவ்வளவுத்துக்கு அவர் ஸ்ட்ராங்காக இருப்பாருன்றதை நாங்கள் இருந்து தான் பார்ப்போம். நின்று பிடிப்பாரா? ஏன்னா இந்தியாண்டு வரைகளுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி படங்களில் காட்டுறது பெரும்பாலும் உண்மையான விஷயங்களை தான் காட்டுறாங்க. ஸோ எந்த விதமான எதிர்ப்புகள் வரும், எந்த மாதிரி இதுகள் வரும்னு தெரியாது. ஸோ அதான் நாங்கள் அன்றைக்கு ஒரு வாசல்ண்டு கதை கேட்கலுக்கு அவர்கிட்ட ஃபேமிலி மேட்ரு பற்றி காய்ச்சினாங்க, ரைட்? ஸோ இஸ் லைக் செப்பரேட்டட் ஓ இஸ் ஃபேமிலி. ஸோ நான் யோசிச்ச ஒரு விஷயம் தான் நான் அதில் இமேஜின் ஷேர் பண்ணேன். மேபி இது பொலிட்டிக்கில் வர்றதுபடியே மேபி செக்யூர்ட் இஸ் ஃபேமிலி ஒரு நியூஸை பம்பத்தை க்ரியேட் பண்ணி போட்டு ஓகே ஏன்னா ஈஸியாக பிள்ளையை தூக்கலாம், ஈஸியாக பஞ்சாதியை தூக்கலாம். எக்ஸாக்ட்லி. அவங்க தூக்கவும் தேவையில்லை, சும்மா விரட்டலாமே. எக்ஸாக்ட்லி. உண்ட மகன் 5 மணிக்கு அங்கே போகிறான் தூக்கிடுவோம் என்று சொன்னால் உடனே ஒரு பயம் உண்டு, ஒரு ஃபியர் ஃபேக்டர் உண்டு மண்டைக்குள்ள வந்துடும். என்ன அதுகளை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காகவும் வந்து அவர் ஃபேமிலியை மூவ் பண்ணியிருக்கலாம் இந்தியாவிலேருந்து. அதான் நான் யோசிக்கிறேன். ஸோ சி இப்போ நாங்கள் ஒரு ஆக்டரை பற்றியும் காய்க்கிறபடியாக உதவியையும் பற்றி காய்ச்சபடியாக இப்போ நிறைய பிரச்சனையான விஷயங்கள் நடக்கும்போது என்ன 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 வந்து ஆக்கள் சொல்கிறேன்னு சொன்னால் ஏன் இந்த ஆக்டர்ஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ரஜினிகாந்த் வந்து இவ்வளோ காசு போட்டு வரேன்னு சொன்னால் ஏன் அவர் இதை விட இவ்வளோ போட்டிருக்கலாம், நீ இவ்வளோ மட்டும் 1 லட்சம் ஒரு சும்மா ஒரு கதைக்கு சொல்லுங்கள் 1 லட்சம் டொனேட் பண்ணினார் இந்த பிரச்சனைக்கு, இந்த வெள்ளம் வந்தது இந்த இடத்துல, அதுக்கு அவர் 1 லட்சம் டொனேட் பண்ணியிருக்கிறாருண்டா ஏன் அவர் 10 லட்சம் கொடுக்கல, ஏன் அவர் 1 கோடி கொடுக்கல எல்லாம் கேள்வி கேட்பினோம். எல்லாரையும் எல்லாரையும் அதே மாதிரி சில ஆக்டர்ஸ் வந்து ஒன்றுமே கொடுக்கல அண்டா அவையில் ஒன்றுமே கொடுக்கலன்னு. பட் ஹவு டு வி நோ அவையில் கொடுத்தவையில் கொடுக்கல. இப்போ சில பேர் வந்து அட்வர்டைஸ் பண்ணி கொடுக்கிறோம், நான் இவ்வளோ காசு கொடுக்குறேன் அண்டு இந்த பாருங்க வந்து அந்த காசை கொடுப்பினோம். சில பேர் வந்து நான் கொடுக்குறது தெரியக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குற ஆக்கள் இருக்கணும், ரைட்? இப்போ பீப்புள் லைக் விக்ரம் ஃபார் எக்ஸாம்பிள், அவர் எவ்வளோ பேருக்கு வந்து உதவி செய்கிறவர், பட் அது வந்து அனானிமஸாக இருக்கணும்னு தான் அவர் பார்க்குறாரு, ஒருத்தருக்குமே தெரியக்கூடாதுன்னு. உண்மைதான். ஏனெண்டா இப்போ எங்கட அந்த அஜித் குமாரையே பாருங்களேன், அவரும் ஒரு நியூஸ் ஒன்று அன்றைக்கு கேள்விப்பட்டேன். அவர் இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம்லையாம் அவர் இருந்துட்டு அந்த அவர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்க தருவினம் ஒரு பேப்பரை வாசிப்பாராம். முதல்ல போகிற பேஜ் வந்து உதவி தேவை என்று இருக்குமா, ஒரு பேஜ் ஃபுல்லாக வாட்ச் பார்ப்பாராம். பார்த்துட்டு அக்கௌண்ட்டை கூப்பிட்டு இவங்க எல்லாருக்கும் அவங்க கேட்குற பணம் போயிடணும், வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது, அவ்வளவுதான் இல்லைங்க. இது அந்த அக்கௌண்டன்ட் வந்து அவர் அந்த ரிசைன் பண்ணிட்டு வெளியில் வாழ்ந்த டைம் வெளியில் வந்து சொன்ன விஷயம் இப்படித்தான் பண்ணுவார், அப்படியே காட்டி இந்த எல்லாருக்கும் போயிடணும், ஆனால் வெளியில் யார்ட்டும் சொல்லக்கூடாது. அப்படி நல்லது பண்ணிக்கொண்டு சத்தம் போடாமல் இருக்கிறாங்களும் இருக்கணும். அதுக்காக நாங்கள் எங்களுக்கு தெரியாதபடியாக அதை நாங்கள் அவையில் ஒன்றுமே செய்கிறீங்கன்னு நாங்கள் சொல்லக்கூடாது. அதே நேரம் வந்து இப்போ செய்கிற ஆக்களையும் வந்து ஓகே இவ்வளோமாவது செய்துச்சின்னு வந்து சந்தோஷப்படணும் மொழியே ஏன் அவை இவரையும் கொடுக்கலன்னு சொல்லி நாங்கள் கேள்வியை கேட்கக்கூடாது. ரஜினிகாந்துக்கு கேப்பபிலிட்டி இருக்குதா, ஒரு 1 கோடி 2 கோடி ஒரு பிரச்சனைக்கு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இருக்குது. பட் டஸ் ஹி ஹேவ் டு கிவ் இட்? அப்படி அவர் கொடுக்கலன்னு உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா அடுத்த படத்தை போய் பார்க்காதுங்க. நீங்கள் தானே அவரை பணக்காரனோ லட்சாதிபதியாக கோடீஸ்வரன் ஆக்குறீங்க, ரைட்? என்ன பொறுத்தளவில் எல்லா ஆக்டர்ஸுமே சேரிட்டி செய்யணும், எல்லாரும். அது வந்து 1 கோடியாக இருக்கட்டும், 10 லட்சமாக இருக்கட்டும், 100 ரூபாயாக இருக்கட்டும், எல்லாரும் சேரிட்டி செய்யணும். சில ஆக்கள் ஒரு ஆக்களை கூட செய்யணும், அவ்வளோதான் டிஃபரன்ஸ்.
ஆனால் அதை எவ்வளோ கூட குறைய செய்கிறோம்ன்றது முக்கியம் இல்லை. அந்த உதவி செய்கிற ஆட்களுக்கு வந்து எவ்வளோத்துக்கு அது இம்பேக்ட் ஆகுது, எவ்வளோத்துக்கு அவன் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறது தான் முக்கியம்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஆக்கலண்ட அந்த உதவிகளையும் பொறுத்து இருக்குது. ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுண்டா அது பெரிய ஒரு விஷயம் விளங்குது. ஒரு வேலைக்கு ஒரு ஓட்டோ வாங்கி கொடுக்குறதுண்டா அது எந்த ஒரு விஷயம். ஸோ அந்த எவ்வளவு வேண்டும் இருக்குது. அதான் இப்போ உதவின்ற வரைகளுக்கு சில பேர் நினைக்கிறது இந்த ஃபேமிலிக்கு பண தேவை இருக்குது அதை கொடுத்துருவோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆட்டோ அல்லது அவங்களோட அடுத்த லைஃப்பை கொண்டு போகிறதுக்கு. ஏன்னா அந்த கீழ்த்தரமாக இருக்கிற அந்த மிடில் கிளாஸில் இருக்கிற ஆக்கள் என்ன செய்யணும்னா கை ஏந்தியே பழகின ஆக்கள் யாராவது உதவி செய்யணும். நான் எல்லாரையும் சொல்லல, இப்போ கொடுத்து அதை காட்டணும்னா அவங்களுக்கு ஒரு 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 லைஃப்பை உண்டாக்கி கொடுக்கணும். அதுதான் நான் பார்க்குறது லைஃப். அதுதான் எங்களோட விஜய் சொன்னாரே மாநாட்டில், நாங்கள் வந்து மீன் பிடிக்க டீச் பண்ணியும் கொடுப்போம், முடியலையா பிடிச்சும் தருவோம். ஐ லைக் தட் பார்ட். இப்போ நீங்கள் அதான் சொல்ல வாரீங்க விளங்குது. ஸோ அதுதான் நான் இம்பார்ட்டன்ஸாக பார்க்குறேன். ரைட். இப்போ ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுக்குறது விச் இஸ் குட் திங். அதுக்காக நிப்பாட்டிடாதீங்க, அது இம்பார்ட்டன்ட். அது ஒருவேளை சாப்பாடு வாங்கி, பட் அந்த ஒருவேளை சாப்பாடு அவங்களாவே எடுக்கிற அளவுக்கு நாங்கள் ஒரு உதவியை செய்து கொடுத்தா ஐ திங்க் இட் வில் பி மோர் பவர்ஃபுல்னு என்னுடைய. நீங்கள் ஒரு ஆளுக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்குற பற்றி சொன்னீங்க, அதை வாங்கி கொடுக்குறதால அவருக்கு ஒரு வேலைப்பாட்டை நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம். அவருக்கு ஒரு வருமானத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஆனால் அந்த ஆட்டோ வாங்குகிற காசை வந்து நாங்கள் கொடுத்தா அது ஒரு கொஞ்சம் நாளைக்கு அவருக்கு உதவியாக இருக்கும். ஆனால் அது பிறகு என்ன செய்யணும், அது பிறகு திருப்பியும் காசு இல்லை என்ற ஒரு பிரச்சனையில் தான் இருப்பினோம். மறுபடியாக எப்படி உதவி செய்கிறோம் என்ற ஒரு விஷயம் உண்மையாக தான். ஏன்னா இப்போ சிலாக்கள் கேட்பினா எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா தாண்டு கேட்டா டக்குனு தூக்கி கொடுக்குறது. அதை வச்சு என்ன செய்ய போறீங்க, பிஸ்னஸ் தொடங்க போறீங்களா, என்ன செய்ய போறீங்கன்றது ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் நாங்கள் கேட்கறது பிள்ளை இல்லை. ஏன்னா நீங்கள் கொடுக்குறீங்க நல்லா இருக்கணும், அவங்க பிறகு அதை வச்சு கொண்டு சூதாடி கொண்டு வேஸ்ட் ஆக்கிட்டாங்கண்டா அப்புறம் திருப்பி வந்தா எப்படி நாங்கள் மனசு வரும் கொடுக்கறதுக்கு. ஸோ அதுதான் அந்த மீன் பிடிக்க வந்து சொல்லி கொடுக்கணும், கொடுத்தா அவங்களே மீனை பிடிச்சி அவங்களே மேனேஜ் பண்ணுவீங்க. அதான் அதான் இது. சரி, இப்போ அடுத்த விஷயத்துக்கு போகலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ பக்கத்து நாட்டுக்கு போவோம் நாங்கள். இப்போ அது வந்து இப்போ ஒரு பரவலாக போய்கொண்டு இருக்கிற ஒரு விஷயம், அதாவது கமலா ஹாரிஸா ட்ரம்ப்பா அண்ட் அதுக்கான ஒரு முடிவு வைக்க நீ வந்துட்டுது. பட் அதையும் இப்போ நிறைய பேர் கூடாமல் காய்ச்சோன்னு தான் இருக்கிறேன். ட்ரம்ப் என்னண்டு எலெக்ட் பண்ணினது அதை நீங்கள் அங்கே யூஎஸில் இருக்கிற ஆக்களை தான் போய் கேட்கணும். நாங்கள் எங்களுக்குள்ள டிபேட் பண்ணி ஒரு இதுவும் இல்லை. அந்த அளவுக்கு தான் நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்கீங்க, ரைட்? அதை தான் நாங்கள் பார்க்கணும். அப்போ அந்த அவரில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அவர் ஏதோ நல்லது செய்வாருன்னு ஒரு நம்பிக்கையில் தான் ஆக்கள் வந்து அவருக்கு ஓட் பண்ணியிருக்கணும். இஸ் he a convicted felon? he may be, right? So but அவர் முதல் இருந்த டேர்மில் வந்து நாட்டுக்கு நல்லது செய்திருக்கிறாரா? கண்டிப்பாக செய்திருக்கிறாருன்னு தான் நாங்கள் சொல்லலாம். என்ன அவர் வந்து ஒரு பிளண்ட்டாக ஒரு இதாக தான் இலக்கணமாக தான் காய்ப்பார் எல்லாரோடைய. நோ ஃபில்டர், ரைட்? ஸோ ஃபில்டர் இல்லாத வேறு விஷயம். பட் ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அந்த he will call people out for what they do. ஒரு ஸ்டூப்பிடான விஷயம் செய்ய நாங்கள் பிறகு எங்களுக்கு தான் காய்ப்போம். சபை சண்டைக்கு ஒரு விசர்வையில் பார்த்துட்டு நாங்கள் எங்களுக்கு கதைக்கிற வேறு சபை சண்டைக்கு என்னடா நீ ஒரு விசர்வையில் செய்துட்டேன்னு சொல்கிறது வந்து வேறு விஷயம். அதை நாங்கள் சுகர் கோட் பண்ணி சொல்கிறதும் ஒரு விஷயம், ஸ்ட்ரைட்டாக சொல்கிறது அந்த வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்லி விட்டுரும், ரைட்? அப்போ அவர் இப்போ ஒரு செகண்ட் டைமுக்கு வந்திருக்கிறார், அதுக்கும் திருப்பி எலெக்ட் ஆகிருக்கிறாருன்னு பார்த்தா there must be a reason, right? அவளத்துக்கு ஒன்றில் அங்கே இருக்கிற மக்கள் ஃபெடப்பாக இருக்கணும். இப்போ எங்களோட நாடு இப்படி ஒரு நிலைமையில் இருக்குது, அதுக்கு இப்போ நிறைய மாற்றங்கள் வந்து இவர் தான் கொண்டு வருவார் என்று அப்படி ஒரு விஷயம் இருக்கலாம். இல்லை ரெண்டாவது விஷயம், ஓகே ரெண்டு சாத்தாங்களை வந்து வச்சிருக்கிறோம், இதில் இந்த சாத்தான் நல்லதுன்னு பார்த்து அவரை சூஸ் பண்ணணும், அப்படி ஒரு விஷயமும் இருக்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் who is the better worse என்ற மாதிரி, ரைட்? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து பெருசாக அந்த யூஎஸ் பொலிட்டிக்ஸுக்குள்ளே போகிறே இல்லை. 1008 வேலை தம்பி, வீட்டையும் பெரிய அரியண்ட மனசு பிள்ளையோட வீட்டையே ஒரு பொலிட்டிக்ஸ் தான் எனக்கு. அதெல்லாம் நான் வீட்டை விட்டுட்டு பெருசாக வெளியில் எங்கேயும் போகிறே இல்லை. ஆனால் எனக்கு வந்து நான் ட்ரம்ப்பை தான் சப்போர்ட் பண்ணினேன். நான் ஒரே ஒரு விஷயம் மெயின், வேர்ல்ட் பீஸ். அவருக்கு தான் அந்த அந்த சக்தி இருக்குது. அவர் இருப்பாங்க, எழும்புவாங்க. ஸோ அவர் சொன்னது, நான் வந்த உடனே அந்த இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சனையை நான் உடனே நிப்பாட்டுவேன். ஏதோ நடக்குதாம், அவங்களும் ஏதோ சமாதானங்கள் கதைக்கணுமாம் என்று, அப்படி ரஷ்யா யுக்ரைனை நிப்பாட்டுவேன். அவர் அதைத்தான் ப்ரொமிஸ் பண்ணினவர், வேர்ல்ட் பீஸ் கொண்டு வருவேன். அதுதான் ஏனெண்டா அப்பு எனக்கு இப்போ பேச போகுது, இன்னும் பேர பிள்ளைகளை பார்த்துட்டு போய் சேரணுமென்னு. வேர்ல்ட் போர் எல்லாம் வந்து நான் போய் சேர்ந்துனுண்டா வேர்ல்ட் பீஸ் தேவை. அப்போ என்ன இருந்தாலும் கண் கலங்குது. எனிவே
வேர்ல்ட் பீஸ் தேவை. வேர்ல்ட் பீஸ் இல்லாட்டி வந்து நாங்கள் சந்தோஷமாக வாழ இயலாது. அதால் அதுக்காக நான் ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணியிருந்தேன். அவருக்கு அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, கிரிப்பில் வச்சிருப்பார் ஆக்கள். சரி, இப்போ நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டதுக்கு மேபி இப்போ இந்த புதிய ஜென்ரேஷன் வந்து உங்களை கேன்சல் பண்ணுறீங்க தெரியல. என்ன கேன்சல் பண்ணி என்ன போய் செய்ய போயினோம். நான் வந்து உலக சமாதானத்தை பற்றி நான் கதைக்கிறேன். அதை கேன்சல் பண்ணுறேன்டா அங்கேயே அவங்களோட மனநிலை எங்கே இருக்குன்னு விளங்குது. சமாதானமாக இருக்கணும், சண்டைகள் பிடிக்காமல். எத்தனை பேர் சாயினம் விளங்குது. ஒரு யுத்தம் வந்தால் இவ்வளவு சின்ன பிள்ளைகள் எல்லாரும் மறிச்சு போயினோம். அதெல்லாம் தேவையா? இல்லை, நீங்களே சொல்லுங்க. இப்போ நானே எந்த மகன் என்ன கண்ணுக்கு முன்னால் யாரும் சுட்டி கொலை பண்ண எனக்கு அப்படி இருக்கு. ஒரு அப்படித்தான் நான் யோசிக்கிறேன். அதெல்லாம் தேவையில்லை. ட்ரம்ப்புக்கு வந்து அந்த ஒரு பவர் இருக்குது. அவர் வந்து எல்லாரும் அவர் கண்ட்ரோல் இருப்பினும் அவர் வந்துட்டார், இனி வச்சிருப்பார். மேடம், ஐ திங்க் இப்போ முதல் டேர்மில் என்னென்ன பிள்ளைகள் விட்டவரோ அதை வந்து இதில் பூர்த்தி செஞ்சு இன்னும் நல்லா செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. எனக்கும் இல்லையா, அப்போ எனக்கும் ட்ரம்ப்ல நம்பிக்கை ஒன்றும் இல்லை. அந்த ஒரு வருஷம் டைம் நான் ட்ரம்ப்புக்கும் ஒரு வருஷம், எங்கிற அனுர திசாநாயக்கும் ஒரு வருஷம், விஜய்க்கும் அவருக்கு இப்போ வந்து டைம் இருக்கு. ஒரு வருஷம் அவங்கள வச்சு பார்ப்போம் என்ன செய்யணும். நல்லது செஞ்சினோம்டா கடவுளுக்கு ஸ்தோத்திரம். அதான். ஆனால் என்ன ட்ரம்ப்ட விஷயம் தான் ஏற்கனவே 4 வருஷம் இருந்திருக்கிறார். ஆனபடியா இப்போ இனி அடுத்த டேர்மில் என்ன செய்ய போகிறாருன்னு பார்ப்போம். அன்றைக்கு நீங்கள் ஒரு விஷயம் ஒன்று ஷேர் பண்ணீங்க, அந்த எலெக்ஷன் டைம் இது வரைக்கும் இப்போ ஒரு கூட்டம் பார்க்குது வந்து ட்ரம்ப் போட்டதெல்லாம் வந்து ரேசிசம் உண்டு. ஏன்னா அவள் வந்து வேறு நாட்டுக்கார ப்ரௌன் பர்சன் இவர் ஒயிட் பர்சனுக்கு போட் பண்ணுன்ட்டு சொல்லி அதை பார்க்கறதுக்கு அப்போ அவர் செய்ய போகிறது இவா என்ன அந்த ஒரு விஷயத்துக்கு இவாக்கு ஓட் பண்ணியிருக்கணும்ட்டு ஒரு சில மக்கள் சொல்ல. ஏன்னா இவா ஷீஸ் அ ப்ரௌன் லேடின்ட்டு அந்த விஷயத்தை நீங்கள் என்னென்னு பார்க்குறீங்க? லைக் யூ திங்க் இவ்வளோ பேரும் ஓட் பண்ணது ஒரு ரேசிசம் மைண்டில் வச்சு இல்லை ப்ரௌன் பீப்புள் இது ஆளக்கூடாது. ஐநோ அதுக்கு முதல்ல பராக் ஒபாமா எல்லாரும் இருந்திருக்கிறாங்க. பட் இந்த டைமில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, இல்லை அதை நான் எப்படி பார்க்குறேன்டா, இப்போ வந்து முதல்ல வந்து பைடன் வெர்சஸ் ட்ரம்ப்னு தான் இருந்தது. பைடன் ஏன் அவர் விட்டுட்டு போனவர்ன்றது எனக்கு அந்த விளக்கம் இல்லை. ஆனால் விட்டுட்டு போயிட்டார். அவர் போனதால தான் இவா வந்தவா விளங்குதா. அதால இவாண்ட அந்த மாநாடெல்லாம் பண்ணுறதுக்கு இவாக்கு கணக்கு டைமுகள் இருக்கே இல்லை. கொஞ்சம் வந்த உடனே அவர் கணக்கு விஷயங்கள் செய்ய பார்த்தவா. ஆனால் ட்ரம்ப் வந்து அப்பையிலிருந்து ஆள் காய்ச்சி கொண்டு தான் இருக்கிறார். ஸோ அந்த இவா வந்து இப்போ ஆரம்பத்திலேயே பைடனுக்கு பதிலாக இவா நின்றுப்பாவே இருந்தா இவா வின் பண்ணியிருப்பா. அப்படிதான் நான் ஏதோ கொஞ்சம் தானே அவருக்கு 55% அவாக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் இதுல தான் அவர் வெண்டது. இவா பைடனுக்கு பதிலாக இவா முன்னுக்கு வந்திருந்தாண்டா இவா வின் பண்ணியிருப்பா. எனக்கு முக்கியமாக வந்து எல்லாரும் பார்த்து என்னன்னு சொல்லிச்சுன்னா, முதலாவது ஷீஸ் அ வுமன் ஆஃப் கலர், ரெண்டாவது வந்து ஷீஸ் அ வுமன், ரைட்? ஸோ அதுதான் அதால் தான் ஒரு பெண் வந்து ஒரு பிரசிடெண்ட்டாக வந்தால் நல்லா இருக்கும். அது ஒரு முதலாவது ஒரு புதுமையான விஷயமா இருக்கும். நிறைய மாற்றங்களையும் கொண்டு வரும். அவர் நிறைய விஷயங்களை சென்சிட்டிவாகவும் பாப்பான்ற ஒரு இது இருக்குது, ரைட்? ஆனால் அவன் ட்ராக் ரெக்கார்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தேர் இஸ் லைக் அ லாட் ஆஃப் கான்ட்ராஸ்டும் இருக்குது. எல்லாம் ப்ரோன்னு நாங்கள் சொல்ல முடியாது. இப்போ நாங்கள் ஓகே அவள் ஒரு பெண், ஷீஸ் ஒரு ப்ரௌன் பர்சன் என்று பார்த்து நாங்கள் தட் இஸ் நாட் ஓன்லி த குவாலிஃபிகேஷன், ரைட்? இப்போ அவன் வந்து பொலிட்டிக்கலி என்னென்ன சாதிச்சிருக்கிறா, இல்லை பொலிட்டிக்கலி அவன் விஷன் என்ன, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் obviously you have to vote. The qualification is not being a woman and a woman of color. That's not the qualification, right? இப்போ முக்கியமாக இப்போ ட்ரம்ப்னு விஷயத்தில் ஆக்கள் பார்க்குறது வந்து அப்போ அதான். இப்போ என்னென்னா நிறைய நல்லதை நீங்கள் செய்தாலும் ஒரு கெட்ட விஷயத்தை நீங்கள் செய்யல அந்த நல்லதை எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. கெட்டது மட்டும்தான் ஞாபகம். நாங்கள் வாழ்கிற இந்த உலகம். இப்போ அவர் வந்து நிறைய நல்லது கண்டிப்பாக செய்திருப்பார். எங்களுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் மேபி செய்திருப்பார். பட் ஆனால் அவர் வந்து ஒரு அந்த கான்விக்டட் ஃபேலன் என்றபடி அவருக்கு நிறைய கேசஸ் அவர் மேலே இருக்குது. ஸோ அப்படி இருக்கத்தக்க ஒரு கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கத்தக்கதான் அவர் ஒரு பிரசிடெண்ட்டாக வந்திருக்கிறாருண்டா அது எப்படி என்று தான் நாங்கள் கேட்கணும், ரைட்? ஆனால் அது யூஎஸ்ல இருக்கிற ஆக்கள் கேட்கல, you should ask your fellow Americans, right? So அதுதான் விஷயம். ஸோ பார்ப்போம். இப்போ எங்களுடைய நாட்டுக்கு நாங்கள் திரும்பி போட்டாங்க, எங்களோட ஈழத்து மக்களை நாங்கள் பார்க்கல. இப்போ வந்திருக்கிற அரசாங்கம் வந்து எங்களுடைய மக்களை வந்து ஈக்குவலாக, அதாவது சிங்கள கம்யூனிட்டிக்கு ஈக்குவலாக பார்ப்பாங்களா இருந்தால்
அதுதான் உண்மையான மாற்றம் என்று நான் சொல்லுவேன். அதுதான் நாங்கள் பெருசு நீங்கள் சின்னாக்கள் என்ற அந்த பாகுபாடு பார்க்காம எங்களுடைய இந்த விடுதலை போராட்டம் என்னதுக்கு நினைவிட்டது, எங்களை அடக்கி ஒதுக்கி வச்சிருந்தபடியாக தான் இந்த விடுதலை போராட்டமே நடந்தது. எங்களை அடக்கி நீங்கள் ஒரு 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 இங்கே முடக்கி வச்சிங்கன்னா அதை உடைச்சி வெளியில் வரணும்ன்றது தான் எங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கும். அதுதான் அந்த விடுதலை போராட்டம். ஸோ இதுக்கு மேலேயும் அது செய்வீனமாக இருந்தால் ஒரு அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையாக போயிடும் தமிழர்களாகிய எங்களுக்கு. ஆனால் அந்த அடிப்படையில் ஒரு மாற்றம் வரும் என்று நாங்கள் நம்புவோம். அதே மாதிரி யூஎஸ்லேயும் ஒரு மாற்றம் வரும் என்று நாங்கள் நம்புவோம். யூஎஸில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அது உலகத்திற்கே ஒரு ஒரு உலகத்தில் இருக்கிற எல்லா சின்ன சின்ன பிரச்சனையும் பெரிய பெரிய பிரச்சனைக்கும் ஒரு முடிவுக்கு வாரத்துக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. பிகாஸ் தே கன்சிடர்ட் சூப்பர் பவர்ஸ். கண்டிப்பாக. ஏண்டா இப்போ எல்லாரும் வந்து யூஎஸ்ஸை தானே பார்க்கணும் மேலே எல்லா நாடும். அதால வந்து இது பைடனா ட்ரம்ப்ன்ற கையில் இருக்குது. ஏன்னா இப்போ கணக்க பேர் நானும் கணக்க வீடியோஸ் பார்த்தேன் நான் ஆன்லைனில். சிட்டியாக குழம்பி போய் தான் இருக்கணும். கமலாக்கு சப்போர்ட் பண்ணி நாட்கள் சிட்டியான மனநிலை. ஆன்லைன்லாம் யூஸ் பண்ணுறீங்களா? டிக்டாக் அது மகன் காட்டி தந்தவன் குரங்கன். எப்படி அந்த வாட்ஸ்அப்புகள் அதுகள் இதுகள் அந்த இன்ஸ்டாகிராம் அது நான் டிக்டாக் வச்சு பார்க்குறேன். அங்கே தான் இதெல்லாம் பார்க்குறேன். பொலிட்டிக்கல் நியூஸ் எல்லாம் டிக்டாக்ல பாத்தீங்கன்னா அந்த லொஜிஸ்டிக்ஸ் ஒன்றை பார்த்தா திருப்பி அதே இதுதான் காட்டி கொண்டு இருக்கும். அப்போ அன்றைக்கு 2-3 ட்ரம்ப்ன்ற வீடியோவை பார்த்துட்டு அப்படியே பார்க்கதான் பார்த்தேன். செட்டியா அப்செட்டாக தான் இருக்கணும். அந்த பாலாங்கள் ஆல்கோரிதம் ஃபுல்லாக பாலிடிக்ஸாக தான் இருக்கும். வேற என்ன பொழுதுபோக்கு? பிள்ளையே வளர்த்து விட்டாச்சு குரங்கனை. அவன் பாடிக்கொண்டு திரியுதான் அவன் இருக்கு இன்றைக்கு. அதால இனி எனக்கு இப்போ பொழுது போகுது இல்லைன்னு. அதாவது சும்மா ஃபோனை நோண்டிக்கொண்டு இதுகளை காய்ச்சி கொண்டு இப்போ ட்ரம்ப்ன்ற விஷயத்தில் பார்க்க போனால் அவர் ஒரு ரேசிஸ்ட் எல்லாம் சொல்லுவினோம். நிறைய பேர் செக்ஸிஸ்ட் அதெல்லாம் அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. பட் அவர் இப்போ வந்தோடனே சில விஷயங்கள் ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறார். இப்போ ஒரு மாஸ் டிப்போர்டேஷன் தான் செய்ய போகிறேன்னு சொல்லி. ஆனால் அதை நாங்கள் கேட்ட உடனே கொந்தளிக்காமல் அதுலேயும் குறிப்பாக அவர் சொல்லியிருக்கிறார், அந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கிற ஆக்களை தான் முதலாவதாக தான் டிப்போர்ட் பண்ண போகிறோன்னு. I definitely support that. Why do you want to keep criminals in the country? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் கனடா பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா இப்போ நிறைய வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்கணும். இப்போ அதாவது இந்தியாவிலேருந்து இருந்தாலும் சரி, எங்களுடைய நாட்டில் இருந்தாலும் சரி, அப்படி நிறைய பேர் இங்கே வந்திருக்கணும். ஆனால் இங்கே இருக்கிற இப்போ வேறு இப்போ 30-40 வருஷமாக இருக்கக்கூடிய இந்தியன்ஸை வந்து குழம்புறினம் அங்கே இப்போ வந்த ஆக்கள் எல்லாம் நாத்தி அடிக்கணும். நாங்கள் 30-40 வருஷமாக ஒரு கட்டி எழுப்பின ஒரு பேர் அவையிலால் வந்து நாசமாக போகுது. மெட்ட பிகாஸ் எங்களை பார்த்தாலும் அவையில் மாதிரி இருக்கிறபடியாக எங்களையும் வந்து அப்படி இட போடுறாங்க. ஸோ வி கெட்டிங் டிஸ்கிரிமினேட்டட் அஸ் வெல். ஆனால் நாங்கள் இங்கே 30-40 வருஷமாக இந்த கம்யூனிட்டிக்கு நிறைய செய்திருக்கிறோம். இந்த மற்றது இந்த அரசாங்கத்தை எலிவேட் பண்ணுற அளவுக்கு தான் எங்களுடைய கம்யூனிட்டி இருந்திருக்க ஒழிய இப்போ வாராக்கள் எல்லாம் வந்து அங்கே அப்படி இருந்தவையிலோ அப்படி இங்கே வந்து இருந்து கொண்டு எல்லாத்தையும் நாசமாக்கினோம்னு சொல்லி நிறைய பேர் கொந்தளித்து கோவிக்கணும். ஸோ அதில் வந்து ஆப்வியஸ்லி ஒரு உண்மை ஒன்று இருக்குது, ரைட்? இப்போ நாங்கள் ஒரு வேறொரு நாட்டுக்கு நாங்கள் போய்க்கல, அவங்களோட பழக்க வழக்கங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்படி இல்லாட்டி நாங்கள் எங்களுடைய நாட்டிலே நாங்கள் எங்களுடைய எங்களுடைய பழக்கங்களோடு இருக்கலாம். அதுக்காக நாங்கள் எங்களுடைய கலை கலாச்சாரங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றணும் இல்லை மறக்கணும்னு நான் சொல்ல வரையில் அதன் மத்தியில் வந்து அவங்களோடையும் ஒத்து போகிற மாதிரி நாங்கள் நடந்து கொள்ளோம். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கல ஆப்வியஸ்லி இப்போ இங்கேயும் வந்து இப்போ கிட்டடியில் வந்தவர்கள் வந்து சில க்ரைம் விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஈடுபட்டு அந்த பிரச்சனையில் இருக்கிற ஆக்களை வந்து உடனே வந்து திருப்பி அனுப்பிடணும். அது அப்படித்தான் நான் நினைக்கிறேன், ரைட்? அண்ட் அந்த விஷயத்தில் வந்து ஐ டெஃபினெட்லி சப்போர்ட் வாட் ட்ரம்ப் இஸ் பிளானிங் டு டூ. இப்போ கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கிற எல்லாரையுமே ஹி வாண்ட்ஸ் டு டிப்போர்ட், ரைட்? ஆனால் அதே நேரம் வேறு இப்போ சும்மா எல்லாரையும் டிப்போர்ட் பண்ணுவேராக இருந்தால் அது வேறு ஒரு பிரச்சனையாக வந்து மாறும், ரைட்? ஏன்னா அவங்களும் வந்து நாட்டில் இருந்து ஒரு குடும்பங்களை ஸ்டார்ட் பண்ணி செய்யக்குள்ள திடீரென்று இப்படி சொல்லக்குள்ள என்ன செய்வினம் பாவங்கள் என்ன? அதான் அவங்களோட நாட்டில் இருந்து ஒரு பிரச்சனையால் வந்து கிரிமினல் இல்லாதாக்களும் சேர்த்து தள்ளுபடைகளுக்கு இப்போ இவர் தம்பி சொன்ன மாதிரி தான் இப்போ எங்கட டொரண்டோலேயே கணக்கு விஷயங்கள் நடக்குது. இது வந்து சிலாக்கள் ப்ரூவ் பண்ணுறாங்கல்ல, என்ன RCMP எல்லாம் ப்ரூவ் பண்ணது இது ஒரு பெரிய ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷன் தான் சில விஷயங்களை செய்யணும்ட்டு. அப்போ வந்து எங்கேயோ ஒரு லூப் ஹோலுக்குள்ளால வந்திருக்கணும். அந்த லூப் ஹோலை கண்டுபிடிச்சு மூடணும். அதை மூடி விட்டா பிரச்சனை முடிஞ்சது என்ன?
எல்லா கிரிமினல் விஷயங்கள் செய்கிறதே ஒரு லூப்போல வச்சு தானே. எதுக்குள்ளேயோ இருந்து சட்டத்தில் இங்கே ரோட்டே இருக்குன்னு பார்த்தா ஓகே அதை வச்சு நான் என்ன செய்யலாம் பூந்துடலாம். அதான் இந்த கவர்மெண்ட்ல கையில் இருக்குது, இவங்க எப்படி அதை மேனேஜ் பண்ண போகிறாங்க இனி போகிறேன் கட்டாயம். இப்போ பார்க்கங்களுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட்டும் வந்து சில இதுகளை விடுறது, ஓகே அதுகளை யூஸ் பண்ணி நல்லதுக்கு செய்தால் பரவாயில்ல. ஆனால் அதை திருப்பி யூஸ் பண்ணவங்களுக்கு சில பேர் உண்மையாக வந்து நம்மளோட நாட்டை விட்டு எங்களோட குடும்பத்தை கரை சேர்க்கணும் அல்லது குடும்பத்தை வளர்த்து விடணும்னு வர்ற ஆக்களுக்குமே வந்து அது ஒரு தடையாக வந்து அவங்க என்ன இப்போ அரசாங்கம் நெருக்க வழி கிடைக்கலுக்கு ரைட். இப்போ இந்த ட்ரம்ப் வந்து அந்த கிரிமினல்ஸை நாட்டை விட்டு அனுப்பணும்னு சொன்னால் அதே முறைக்கா கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து அனுப்புனா நல்லா. சில பேர் சந்தர்ப்ப சூழ்நிலையில் கிரிமினல் ஆகிருக்கலாம். இப்போ ஒரு பேங்க் ரோபரி பண்ணுற ஆளுக்கும் பசியில் பிரெட்டை திருட்டுற ஆளையும் கொண்டு போய் ஓகே நீங்கள் நாட்டை விட்டு அனுப்புங்கன்னு சொன்னால் அப்படியான கேஸிலும் பார்த்து அவர் செய்தாரண்டா கொஞ்சம் வர்ற ஆக்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி அப்போ களவு தானே என்ன. இப்போ நாளைக்கு நானும் வந்து உங்களோட வீட்டை வந்து களவெடுத்துட்டு அப்போ எனக்கு வேலை போயிட்டுன்னு சொல்லல விளங்குது. அதே மாதிரி தானே என்ன பிள்ளை செஞ்சீங்கள்ன்றா அதுக்கான இதுவரை நீங்கள் அனுபவிக்கத்தான் வேணும். சேட்லி அப்படி செஞ்சாதான் ஒரு என்ன சொல்கிறது நாட்டில் ஒரு ரூல்ஸ் ஒரு பயம் ஒன்று இருந்தால் தான் நாட்கள் பிள்ளை செய்ய மாட்டேன். சரி வாழாங்கள். இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் டிக்டாக் அதுகளெல்லாம் பாவிக்கிறபடியாக உங்கள்கிட்ட இந்த கேள்வியும் கேட்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த டிக்டாக்லேயும் இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து இருந்து தங்களுடைய க்ரியேஷன்ஸை போட்டு கொண்டு இருக்கணும். அதே நேரம் வந்து அதில் தான் முக்கால்வாசி பேரும் வந்து உலகத்தில் நடக்கிறதையும் பார்த்து கொண்டு இருக்கணும். எல்லோரும் ஏதாவது நியூஸ் இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கணும். ஆனால் அதில் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன சொல்லி சொன்னால் இப்போ உங்களுடைய ஜென்ரேஷனில் இருக்கிற ஆக்கள் விடுற பிள்ளை சில நேரம் என்னென்னா இப்போ ஒரு யூடியூப் வீடியோ பார்ப்பினோம் சில நேரம் பல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை வந்து டக்குன்னு உண்மையென்று நம்புறது, அதை அலசி ஆராய்ஞ்சு இதில் என்ன உண்மைத்தனம் இருக்குது, என்ன இதெல்லாம் இதில் ஏதாவது பொய் இருக்கலாமா, இல்லாட்டிக்கு சொல்கிற முழு விஷயம் வந்து சரியாக பிள்ளையாண்டு வந்து வடிவாக ஆராயாமல் உடனே அதை நம்புறது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடியோ சும்மா போடுறேன். ஓகே ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொஞ்சம் சாம்பல் எடுத்து சாப்பிடுங்க, அது வந்து உங்களோட வயிற்றுக்கு நல்ல பண்ணி நான் சும்மா ஒரு வீடியோ போடுறேன். இப்போ அதை வந்து இப்போ உங்களோட ஜென்ரேஷன் இருக்கிற கொஞ்சம் பேர் பார்த்துட்டு சாம்பல் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க, ஓகே அதை ட்ரை பண்ணுவோம்னு. அப்போ அதை ஆராயிறையில். ஸோ இந்த பிரச்சனை வந்து இப்போ யங்கர் ஜெனரேஷன்லேயும் கொஞ்சம் இருக்குது. இப்போ ஒரே விஷயத்தை ஒரே வீடியோவில் அதை நம்புறையில் ஆனால் ஒரே விஷயத்தை வந்து ஒரு 5-10 பேர் போட்டுட்டினோம்னா ஸ்டில் நாங்கள் வந்து ஒரு ரீசர்ச் ஒன்று செய்யணும் ரைட். ஆனால் அதை செய்யாமல் இதுதான் உண்மை இதுதான் விஷயம்னு போட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறது. ஸோ இதை நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, நீங்களும் அந்த ஜென்ரேஷனை சேர்ந்து வரண்டபடியாக நீங்களும் அப்படி வீடியோஸை பார்த்துட்டு அது அப்படியா நடக்குதான்னு யோசிக்கிறீங்களா, இல்லை நீங்கள் இதில் இது பிள்ளையாக இருக்கு இல்லாட்டிக்கு இதில் உண்மை இருக்குதான்னு நீங்கள் இப்போ மெயினாக என் வீட்டை எனக்கும் என் மகனுக்கும் பாரு பிரச்சனையே இதால தான். அவன் என்னோட சண்டை பிடிப்பான், உங்களுக்கு விஷயம் தெரியாட்டி கதைக்காதங்க கொண்டுவான். நான் சொல்லுவேன் எனக்கும் எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கும் தெரியும் தம்பி, நீர் எனக்கு நீர் கதைக்க வராதை மட்டும் நான் சட்டை. ஆனால் பிறகுதான் யோசிச்சு பார்த்தேன்னா அதுதான் இப்போ ஒரு ஆளுன்ற ஒப்பீனியனை வந்து நீங்கள் உடனே நம்பக்கூடாது. 4-5 வாக்கள் ஒப்பீனியனை கேட்டு பார்க்கணும். அவங்களே விடுங்கோ, நீங்களே ரிசர்ச் பண்ணி அதை நீங்கள் அறியத்தானே வேணும். கண்மூடித்தனமா நீங்கள் நம்புறது யாக்கள் சொல்றது அதுதான் நான் விட்ட விட. நான் பார்த்தோன்னே நம்பிடுவேன் உடனே வாட்ஸ்அப்ல எடுத்து எல்லாருக்கும் டக்குன்னு அந்த லிங்கை தட்டி விடுறது, குரூப்ல ஷேர் பண்ணி விடுறது. இப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க இது அண்ணே இது சரியில்லைன்னா நான் சண்டை பிடிப்பேன். எந்த இதை நான் டிஃபெண்ட் பண்ணி சண்டை பிடிப்பேன். அப்போ தேவையில்லாத வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள். அதால நீங்கள் உங்களோட ரிசர்ச்சை நீங்கள் செய்யணும். இப்போ என்ன பிரச்சனைண்டாப்போ கணக்க பேருக்கு வந்து இப்போ அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதெல்லாம் கணக்கு ஈஸியாக ஆக்கலன்ற வேலைகள் வந்துட்டுது. அப்போ ஒரு பக்கம் வேலையை பார்த்துக்கொண்டு மற்ற பக்கம் இந்த இன்ஸ்டாகிராம்கள் வழியை போய்கொண்டிருக்கக்குள்ள மைண்ட் ஆல்வேஸ் டைவர்ட் விளங்குது. அப்போ அவங்க எல்லாத்தையும் நம்புறாங்க. இப்போ எல்லாத்தையும் நம்புறாங்க வித்தவுட் எனி ரிசர்ச் ஓ சம்திங் டு பேக் இட் அப் விளங்குதா. ஸோ ரிசர்ச் பண்ணிட்டு பிறகு நீங்கள் உங்களோட கருத்தை நீங்கள் ஆழ்தனமாக சொல்லலாம். முந்தி நீங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஆளுக்கு கதையை சொல்லி கூட அது அப்படியே பறவை மாறி வரும். ஆனால் அதை வெரிஃபிகை பண்ணுறதுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்காது. ஆனால் இப்போ உங்களோட ஃபிங்கர் டிப்ஸ்லேயே இருக்குது, உடனே அடிச்சு பார்க்கலாம். சொன்ன உடனே இது உண்மையா பொய்யா அதை வந்து 4 பேர் வந்து அது பொய்ன்னு போட்டிருப்பான், இன்னும் 4 பேர் உண்மைன்னு போட்டிருப்பான், இன்னும் 4 பேர் வந்து அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம்னு போட்டிருப்பான். ஸோ இந்தக்குள்ள வந்து நீங்கள் தான் அதை ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். என்ன மற்ற மனசு புண்படாமல் இருக்கணும், அவ்வளோதான். சரி, இப்போத்து இந்த யங்கர் ஜென்ரேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இல்லை நிறைய விஷயங்களை வந்து சரியான சென்சிட்டிவாக எடுத்துக்கொள்ளுவாங்க.
ஒன்றையும் வந்து ஒரு ஒப்பீனியனை வந்து நாங்கள் வாய்ஸ் பண்ணுறதே நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ இருக்கிறோம். இல்லை என்னென்ன வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம்ன்றதையும் நாங்கள் யோசிக்கணும். இப்போ நீங்கள் அடிக்கடி உங்களோட ஃபேவரட் இது வந்து உங்களோட மகனை நீங்கள் குரங்கான்னு கூடுங்க. ஆனால் இப்போ நீங்கள் இப்போ பப்ளிக்ல யாரும் அப்படி சொல்லிவிட்டீங்கன்னா டக்குண்டு வேறு மாதிரி அதை மாற்றி விட்டுருவாங்க. ஓ இவர் ரேசிஸ்ட், இல்லாட்டிக்கோ இவர் வந்து பாடி ஷேம் பண்ணுறேன் அப்படி என்று கதையை மாற்றி பிரச்சனை ஆக்கிவிடும். ஆனால் நீங்கள் ஒரு கேஷுவலாக இப்போ நாங்கள் எல்லாம் அடி வாங்கி வளர்ந்தாக்கள், நம்ம மாடு பேச்சு வாங்கி வளர்ந்தாக்கள். நீங்களும் அப்படி தான் வளர்ந்துனீங்க, அப்படி தான் நீங்களும் உங்களோட மகனை வளர்த்துருக்குறீங்க. ஸோ அப்படி ஒரு ஜெனரேஷன்லேருந்து வந்து இப்போ இவ்வளோத்துக்கு சென்சிட்டிவாக பிள்ளைகள் இருக்கிறவன்னு பார்க்கல நீங்கள் அதை அப்படி பார்க்க. அதான் அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, திறமான கேள்வி. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் மாறணும். அதுதான் நான் சிம்பிளாக சொல்லுவேன். இப்போ அந்த காலத்தில் இருந்த மாதிரி வந்து இந்த காலத்தில் பிள்ளைகள் இருக்கணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் வந்து அது சரி வராது. ஏண்டா அப்படி எனக்கு விஷயங்கள் நடந்துட்டுது. டெக்னாலஜி பூம், இப்போ ஏஐ. அன்றைக்கு ஒரு பார்த்தேன் அனிருத்த பாட்டை எஸ்பிபி பாடுற மாதிரி ஒருத்தன் போட்டிருக்கிறான். நான் நினைச்சேன் எஸ்பிபி தான் பாடுறாரு, பார்த்தா அது ஏஐ. கணக்கு டெக்னாலஜிஸ் மாறிக்கொண்டு போது அதே மாதிரி நாங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சின்ன பிள்ளைகள் வந்து இப்போ இருக்கிற பிள்ளைகள் ஜென்சி அவங்கள் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறாங்கன்னு ஆட்கள் சொல்லினோம். அப்போ அவங்களோட மனசு புண்படாமல் நாங்கள் அவங்களுக்கும் சரியாக வாழ்ந்துட்டு வயசு போன கட்டையில் போனாங்க. இப்போ நான் இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் நான் போனாலும் போய் சேர்ந்துருவேன். சொல்லல அது என்ன அப்படி சொல்கிறீங்க? சும்மா சொல்கிறேன். நான் பேர பிள்ளைகளை பார்க்கணும். அதுதான் பார்த்தீங்களே, நீங்கள் நல்லா இருப்பீரப்பு. இண்டக்குள்ளே வந்து அவங்களோட மனசை புண்படாமல் நாங்கள் நடக்கணும். இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் இருந்தால் அது அவங்களோட மனசை ஏன் புண்படுத்துவாங்க. அதைத்தான் நான் பார்க்குறேன். இப்போ சில இடங்களில் வந்து நான் போனால் கதைக்கிறதும் இல்லை, பேசாமல் இருப்பேன். எனக்கு கதைச்சா பிரச்சனை வந்துடும். அப்போ எனக்கு தெரியும். அப்போ பேசாமல் இருப்பேன், இருந்துட்டு ஆண்டு விட்டு வந்துடுவேன். சரி, இவ்வளோத்தையும் சொன்னீங்க. அப்போ உங்களுக்கும் உங்களோட மகனுக்கும் வாக்குவாதங்கள் வருது. அவன் வந்து என்னென்றா அவர் வந்து ஒரு தான் நினைச்சதை தான் செய்வார்ன்ட்டு நிற்பார். நானும் அப்படித்தான். எனக்கும் வந்து ஒரு ரோஷம் இருக்குது, அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்கிட்ட பிள்ளை தானே அவன், எனக்கு இருக்கிறது அப்படி அவனுக்கு இருக்குது. அப்போ வீட்டை நானா நீயா என்ற ஒரு சண்டை. நான் உயிரோடு இருக்கும் பிறகு இந்த வீட்டை நான் தான் பெரியாள். அவரால் அல்லாட்டி வீட்டை விட்டு வெளியில் போட்டுப்பார். ஒரு நாளைக்கு 2 பேரையும் ஒருக்கா பாட்காஸ்ட் கூட்டின்னு வரணும். நல்லா இருக்கு. அடிப்படை சண்டை தான் தரும். அப்போ வேணாம் யோசிப்போம். வேணாம், இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரிப்ளேஸ் பண்ணிடலாது. சரி, இப்போ இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கூடுதலாக. இப்போ நீங்கள் டிக்டாக் அதெல்லாம் பார்க்குறோடைய நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஜெண்டர்ன்ற விஷயம். அதில் நிறைய ஜெண்டர் இருக்குன்னு சொல்லி ஒரு அது கூடுதலாக இப்போ அந்த யங்கர் ஜென்ரேஷன் தான் அந்த விஷயத்தை வந்து பூனைன்ற ஒரு ஜெண்டர் பார்த்தேன். பூனைன்ற ஜெண்டர், பூனை ஒரு ஆக்கள் பூனை மாதிரி ஜெண்டர். அதான் அப்படி நிறைய லிஸ்ட்டுகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு என்னென்ன லிஸ்ட் தெரியும்னு அதையும் கேட்போம். இப்போ அந்த மேல் ஃபீமேல் மாதிரி பூனை அந்த நான் இப்படித்தான் இதை மாதிரி தான் நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன். அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. ஏன்னா இப்போ நாங்கள் இப்போ அதில் ஒரு கனெக்ஷன் இருக்குதா? இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து சரியான சாஃப்டாக இருக்கீன்னு நாங்கள் சொல்கிறோம். டெக்னாலஜி பூமால் வந்து நிறைய கம்யூனிகேட் பண்ணுறதும் வந்து குறைவு. இப்போ எல்லா கம்யூனிகேஷனுமே கூடுதலாக இந்த இணைய வலைத்தளங்கள் மூலமாக தான் நடைபெறுது. ஸோ அதுக்கான காரணமாக இருக்கலாமா? இப்படி கொஞ்சம் இப்போ ஓல்டர் ஜென்ரேஷன் இப்படி நான் சொல்லுவேன், என்ன மண்டை தட்டி இந்த மாதிரி இது நடந்து கொள்றதுங்கிற மாதிரி தான் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களோட ஜென்ரேஷன் ஆக்கள் பார்ப்பீங்க. நாங்கள் அதை அப்படி பப்ளிக்காக சொல்ல முடியாது, இந்த எங்களை கேன்சல் பண்ணி விட்றாங்க. ஆனால் இல்லை, அதை தான் நான் இப்போ கேட்க வந்தேன் உங்கள்கிட்ட. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன இப்போ கம்யூனிகேஷன்ன்றது வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி சரியான குறைவு. இப்போ நேரடியாக நாங்கள் இப்போ இருந்து கதைக்கிற மாதிரி நிறைய இதுகள் நடக்கிறதில்ல. இப்போ ஸ்கூலுக்கு போய் வரைக்கும் ஆஃபீஸ் இதை டாக் டு ஈச் அதர். ஆனால் இவ அப்போயே கூடி வந்து ஒரே ஆரோக்கியம் இருப்பாங்க. ஆனால் அதில் டெக்ஸ்டில் இருந்து காய்ப்பீங்க. நிறைய பேர் வந்து ஃபோன் காலே ஆன்சர் பண்ணுவேன், டெக்ஸ்ட்லேயே தான் காய்ச்சி. ஆனால் ஒரே அறைக்கு இருந்து கொண்டே டெக்ஸ்டில் அனுப்பினோம். இல்லை ஒரு வீட்டில் இருந்து கொண்டு அம்மா கிச்சனில் நிற்பா, பிள்ளைகள் மேல் அறையில் இருப்பினா டெக்ஸ்ட் பண்ண வேண்டிய நிறைய அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஸோ இதனால் மேபி இப்படியான கொஞ்சம் மனநிலையில் மாறி இருக்குதா? இல்லை இப்படி நிறைய ஜெண்டர்ஸ் இப்போ இருக்குது, ஐடென்டிஃபை அஸ் திஸ் ஆர் தட்ன்னு வார அந்த விஷயங்கள் எல்லாம் அதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? மற்றது இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு வந்து இந்த விஷயம் விளங்கினது வந்து கொஞ்ச நாளைக்கு முதலுக்கு தான் விளங்கினது. அது வரைக்கும் வந்து எனக்கு விளங்காது. எனக்கு நாங்களே நாங்கள் இதுகளை பற்றி திங்க் பண்ண போகிறது இல்லைன்னு. பழைய காலத்தில் இருந்து இருக்கிற மாதிரி ஆண் பெண் அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சுது.
அன்றைக்கு நான் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ஃபில் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் போய் எடுத்து ஃபில் பண்ணினேன். அதில் வந்து பார்த்தா ஒரு 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 10 லிஸ்ட் இருந்தது. ஜி ஜர் தே தெம் அது இதுன்ட்டு. அப்போ தான் என் பிள்ளைகிட்ட போய் கேட்டது என்னடா இதுன்ட்டு. அப்போ எனக்கு விளங்கப்படுத்தினான். இப்படித்தானப்பா சிலாக்கள் வந்து இப்படி ப்ளீஸ் கால் மீ தே தெம்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கள ஹீசி நீங்கள்ண்டா அவங்களுக்கு கோவம் வந்துடும். அப்போண்டக்குள்ள யோசிச்சேன், இது என்னடா இது, எங்கே இந்த உலகம் போகுது. அதே மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் எங்களை மாற்றிக்கொள்ளணும். அப்படி இல்லாட்டி என்ன பிரச்சனை நடக்கும்டா, சமுதாயம் உங்களை வெறுப்பினம், உங்களை வந்து தள்ளி வைப்பினம், இவர் வந்து பழைய புராணத்தை தான் பாடுறாரு ஒதுக்கி வைப்பினம். அது என்னத்துக்கு? உங்களுக்கு அதில் இஷ்டம் இல்லாட்டியும் சமுதாயத்துக்காக ஒரு பெல்லை காட்டிட்டு போங்க. பட் இது வந்து எங்கே பிரச்சனை வருதுண்டா, இன்னொரு ஆட்களுக்குள்ள கொண்டு வந்து திணிக்கங்களுக்கு. இப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க, நீங்களா இருக்கிறீங்க, ஓகே. இப்போ சில விஷயங்கள் நான் பார்த்துருக்குறேன். இது நீங்கள் முதல் சொன்னதை வச்சு ஒரு கேட்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம் வந்து எனக்கு படுறது வந்து, இப்போ அந்த சென்சிட்டிவ் இப்போத்தைய கிட்ஸ் வந்து சென்சிட்டிவாக இருக்கணும். எனக்கு சில டைம் ஃபீல் பண்ணுறது வந்து அதை ஒரு போர்வையாக யூஸ் பண்ணினோமா தங்களுக்கு அட்வான்டேஜாக, ஓகே இதை சாட்டி நாங்கள் எஸ்கேப் ஆகலாம் சில விஷயங்களை பண்ணுறதுக்கு. இப்போ ஜெண்டர் இதில் வரைக்கும் அன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு ஆம்பளை அடனோ இது அப்படி சொல்லலாமா தெரியல, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் கேன்சல் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு ஆம்பளை ஈ ஐடென்டிஃபை ஆஸ் அ உமன் பட் ஹி லைக்ஸ் உமன். ஓகே, அப்படி சில விஷயங்கள் இருக்கு. ஸோ they are allowed, they are want to be allowed in a ladies washroom. இப்போ அவங்களுக்காண்டி தனி வாஷ்ரூம் கட்டுறதா இல்லை என்னென்னு, பட் இதை வந்து அதே இப்போ நிறைய இடங்களில் நடக்குது. யா, இப்போ ஆண்களுக்கு ஒரு வாஷ்ரூம், பெண்களுக்கு வாஷ்ரூம் அப்பால ஜெண்டர் நியூட்ரல் வாஷ்ரூம் எல்லாம் இருக்கு, மால் வழி எல்லாம் இருக்கு. அப்படி நானும் பார்த்துருக்கிறேன். அதில் நான் அன்றைக்கு ஒரு நாள் மோலுக்கு போகக்குள்ள அங்கே நான் நினைக்கிறேன் யூஎஸ்லேருந்து தான் நினைக்கிறேன், போகக்குள்ள யூனிசெக்ஸ் இருந்தது. உள்ளுக்கு துறந்தா உள்ளுக்குள்ள 15 இண்டிவிஜுவல் ஸ்டால் வித் பர்சனல் டோர் லாக். ஓகே, ஒரு பொம்பளை போயிட்டு வருது, அதுக்கு பிறகு ஒரு ஆம்பளையும் போயிட்டு வராரு. அப்படி ஆக்கிட்டாங்க. ரைட். ஆனால் இப்போ அந்த உமன் வாஷ்ரூமுக்குள்ள வந்து இப்போ சம்ஒன் who identifies as நீங்கள் சொன்ன மாதிரி அதுகள் வந்து தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏனெண்டா how about a சின்ன பிள்ளை இல்லை அது நடந்திருக்கு. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஒரு 5 வயசு பிள்ளை தண்டை பாட்டுக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரக்குள்ள இவரும் போனாருண்டா அது இட் இஸ் நாட் நைஸ். என்ன ஸோ அதுகள் வந்து அது இனி கவர்மெண்ட் கையில் இருக்குது, அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ண போயினோம்ன்றது. எனக்கு பெரும்பாலும் சில பேர் வந்து அதை ஒரு எக்ஸ்கியூஸாக யூஸ் பண்ணுறான் தங்களோட இதுகளை சேவிக்கிறதுக்காண்டி. ஓகே, சில பேர் வந்து ஓகே தாங்க என்னவா இருக்கிறோம்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு கட்டம் இருக்குது. ஓகே தான் நான் இதாண்டு அந்த கன்ஃபியூஷனில் இருக்கிறாக்கள் உண்மையாக இருக்கலாம், எனக்கு தெரியல, ஏன்னா அந்த சிச்சுவேஷன் நான் இல்லாதபடி எனக்கு தெரியும். அப்படித்தான் சொல்லினோம். அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கிறதால தான் இப்போ வந்து எங்களோட நாங்கள் இப்போ அந்த வருஷங்களும் போக 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 இப்போ இவங்க என்ன செய்யணும் என்றால் அவங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்ற மாதிரி தே கேன் பி வாட் எவர் தே வாண்ட். ஏனெண்டா அது அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட உடம்பு, அவங்களோட இது, தே கேன் பி வாட் எவர் தே வாண்ட். இப்போ கவர்மெண்ட்டும் அதை இனி அலோவ் பண்ணுது. ஆனால் இப்போ ட்ரம்ப் வந்தோன்னு பார்த்தீங்களா, அவர் வந்த உடனே கணக்கு சட்டம் எல்லாம் போடுறார். அது எங்கே போய் முடிய போதோ எனக்கு தெரியாது. இந்த விஷயத்தில் அவன் சொல்லியிருக்காரு மேல் அண்ட் ஃபீமேல் தான் இருக்குது, வேற ஒன்றும் அக்செப்ட் பண்ணாது. அதை வந்து எப்படியுமே ஆட்கள் விரும்ப மாட்டினோம் அந்த கருத்தை. ஒரு விஷயத்தை நான் என்ன சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிச்சேன். அவன் சொன்னேன் இந்த ஸ்கூலில் வந்து இதில் படிப்பிக்க கூடாது, அது தான் வந்து நிப்பாட்டுவேன்னு சொல்லி. அது நான் நினைக்கிறேன் நல்ல விஷயம். அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னு சொல்லி சொன்னால் இப்போ இவர் அப்போது சொன்ன ஒரு விஷயம் தான், நாங்கள் ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட வந்து திணிக்கக்கூடாது. சரி, மக்களை விடுங்க, இது வந்து பிள்ளைகளை பற்றி கதைக்கிறேன், ரைட்? அவைகள்கிட்ட போய் இதையும் நீங்கள் திணிக்கிறீங்க. ஸோ ஒரே விஷயத்தை நீங்கள் திருப்பி சொல்லிக்கல, அட் சம் பாயிண்ட் தே ஃபீல் ஓகே மேபி ஐ எம் திஸ் ஓ மேபி ஐ எம் தட்ன்னு நீங்களே ஒரு கன்ஃபியூஷனாக அவைகளுக்கு உருவாக்குறீங்க. இப்போ சில பேர் வந்து சொல்லுவீங்க நம்ம ஓப்பனாகவே ஐ எம் இன் த ராங் பாடி, ஐ எம் அ உமன், ஐ எம் ட்ராப்ட் இன் அ மேன்ஸ் பாடி ஆர் தி அதர் வே அரவுண்ட். அதெல்லாம் வந்து ஐ அக்செப்ட் தட். அப்படி மேபி அது ஒரு தவறுதலாக அப்படி கடவுள் இதால் வந்து அப்படி நடக்கலாம். ஐ டோட்லி சீ தட். இப்போ சில பேர் வந்து சில ஆம்பளையில் பார்த்தீங்கன்னா தே ஆக்ட் வெரி ஃபெமினன். ஸோ மேபி தே ஃபீல் அப்போ நீ இப்படி இருக்காதுன்னா நாங்கள் பேசுகிறோம். மேபி அவையோட சிச்சுவேஷனை மேபி தே ஆர் ட்ராப்ட் இன் த ராங் பாடி. ஸோ இப்போ அவையில் வந்து ஓகே நோ ஐ வாண்ட் சேஞ்ச் மை செல்ஃப் டு உமன் என்று சொன்னேன். இல்லாட்டிக்கு அதவே அரவுண்ட் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து எப்போயுமே ஒரு ஆம்பளை மாதிரி தான் பலிக்கணும், ஹேர் கட் எல்லாம் வந்து ஆம்பளை மாதிரி தான் இருக்குமென்னா ஷீ ஃபீல்ஸ் ட்ராப்ட் இன் த ராங் பாடி, ஐ வாண்ட் சேஞ்ச் மை செல்ஃப் டு மேன்னா ஐ அக்செப்ட் தட். பட் இப்போ இவர் சொன்ன மாதிரி ஒரு
என்ன சொல்கிறோம் அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி ஐ ஐடென்டிஃபை ஆஸ் அ கேட் ஓ ஐ ஐடென்டிஃபை ஆஸ் அ பேபி என்று போட்டு அப்படியும் இருக்கணும். அடல்ட்ஸ் வந்து பேபி மாரி வலிக்கிட்டு அந்த கிரேட்டுகளை படுத்து கிடக்குற அப்போ அதெல்லாம் கிடக்குது ரைட். இதில் வேறு சில பேர் ஆப்ரேஷன் செய்து முகத்தெல்லாம் அனிமல்ஸ் மாதிரிலாம் மாற்றிருக்கணும். ஆனால் நான் நினைக்கிறேன் இப்போ நாங்கள் இன்டர்நெட்டில் இதுகளை பார்க்கல தட்ஸ் ஆப்வியஸ்லி நாட் த மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள். அது ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 கம்யூனிட்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையான ஆட்கள் தான் அப்படி இருக்கணும். ஸோ அதை பார்த்து நாங்கள் இது ஜென்ரலைஸ் பண்ணணுமா இல்லாட்டி பண்ணலாமா என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் இதில் கட்டாயம் பார்க்கணும். அப்போ இப்போ ட்ரம்ப் வந்து இதை வந்து சொல்லி நாங்கள் அதை இன்னும் டீட்டெயிலாக பார்க்க ஸ்பெசிஃபிக்லி சார் ஸ்கூல் சிஸ்டத்துலேருந்து ஐ வாண்ட் டேக் திஸ் அவுட் இட்ஸ் ஒன்லி மேல் அண்ட் ஃபீமேல். அதுக்கு அப்பால் சம்மன் ஃபீல்ஸ் லைக் தட் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ ஐ திங்க் அப்படி தான் நான் அதை ஹேண்டில் பண்ணுறேன் மேக்ஸ் மோர் சென்ஸ். ஆனால் இப்போ நீங்கள் இப்போ டிக்டாக் அதில் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய டிபேட்ஸ் எல்லாம் இருக்கும் பீப்புள் டாக் அபவுட் தீஸ் திங்ஸ். அண்ட் அதுலேயும் வந்து நான் சென்சிட்டிவ்ன்ட்டு சொல்கிறதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. இட்ஸ் நாட் டேக்கிங் எவ்ரி திங் இன் அ சென்சிட்டிவ் வே. another thing is also not accepting someone else's opinion. சரி இப்போ யூ டெல் மீ இப்போ நாங்கள் யாரையும் மீட் பண்ணிக்கல நாங்கள் பார்த்தா ஓகே உங்களை பார்த்தா நீங்கள் ஒரு ஆம்பளை எனக்கு உங்களை பார்த்தா நீங்கள் ஒரு ஆம்பளை ஹவு கேன் ஐ நோ ஓகே யூ வாண்ட் பி கால்ட் ஷீ ஹர் or you want to be called they them. So what do I address you? So இப்போ சில நேரம் வந்து யாரையும் நீங்கள் பிள்ளையை அட்ரஸ் பண்ணாலும் they get mad right away, but how do I know though? Then you should correct me, be like yeah please refer to me as this, right? But அதை நீங்கள் என்ன திணிக்கலாமா? No. Right? Exactly. ஏண்டா அப்படி நீங்கள் அவங்கள மிஸ் ஜெண்டர் பண்ணினீங்களா அவங்க கோவப்படாமல் வந்து ஒருக்கா சொல்லலாம். சில பேர் வந்து அந்த அதே ஒரு காரணமாக எடுத்தோம் ஓ ஹவு டிட் யூ அஸ்யூம் மை ஜெண்டர்னு ஒரு சண்டை பிடிக்க வேண்டியெல்லாம் நாங்கள் அந்த அப்படியான வீடியோக்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கலாம் ரைட். பட் அது ஸ்டேஜாகவும் இருக்கலாம் இல்லாட்டிக்கு ரியலாகவும் இருக்கலாம். அப்படி அவங்க சொல்லியும் நீங்கள் வம்புக்கு திருப்பியும் அவங்கள அப்படி கூப்பிடுறது பிள்ளை. அதை நீங்கள் அவங்களுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி இல்லைங்க. எல்லாரும் ஒண்டா வாழணும்னு நான் நினைக்கிறேன்னா அதால அவங்களை அப்படி கூப்பிடணும்னா கூப்பிட்டுட்டு போங்க. இல்லாட்டி உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்காது நீங்க விலத்தி இருக்கலாம். நீங்க போய் அவங்களோட தான் இருக்கணும் அவங்களோட கதைக்கவே இல்லைன்னு விட்டுட்டு போகலாம். அதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் ஹர்ட்ஃபுல்லானு சொல்ல வேண்டாம். ஆனால் அதே நேரம் இப்போ அந்த அப்படி இருக்கு அந்த அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தாக்கள் இல்லை அந்த குரூப்பை சேர்ந்தாக்கள் வந்து they have to also be என்னன்னு சொல்கிறது they have to also accept other people's opinion, right? இப்போ நான் இப்படித்தான் எந்த ஒப்பீனியன் இதானண்டா அது பிள்ளைன்னு நீங்கள் சொல்ல முடியாது, right? So okay இல்லாட்டிக்கு if it's a wrong opinion you should try to educate me rather than attack me. அதுதான் இப்போ என்னண்டா எல்லாருக்கும் வந்து கருத்துகளில் வேறுபாடு கொள்கைகளில் மாறுபாடு அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். இப்போ எனக்கு ஒரு பிலீஃப் இருக்குது நான் சாகும் வரைக்கும் அதை பிடிச்சி கொண்டு தான் நான் சாவன். என்ன ஒருத்தராலையும் மாற்றல அதை மாற்றணுமெண்டா சுட்டு கொலை பண்ணுங்க என்ன அப்படித்தான் நான் யோசிப்பேன். அதே மாதிரி தான் அவங்களும் யோசிப்பாங்க என்ன ஒருத்தராலேயே மாற்றல அது இதுதான் என்ற கொள்கை இப்படித்தான் இருப்பேன் என்றக்குள்ள ரெஸ்பெக்ட் பண்ணி ஓகே நீ நம்புறது நம்பு நான் நம்புறது நம்புறேன் நல்லா இரு நன்றி வணக்கம் விட்டுட்டு போயிடுவோம். வேறுபாடு வாரது வந்து இதில் தான். இப்போ நான் நினைக்கிறதான் சரி நான் சொல்கிறான் சரி உண்ட கருத்து வந்து பிள்ளைன்னு நாங்கள் நினைச்சோம்னா தான் வீணான பிரச்சனைகள் எல்லாம் மாறுது. ஆர்கியூமெண்ட்டுக்கு போகக்கூடாது மாறி மாறி அது this is your opinion this is my opinion சரிதான் விஷயம் முடிஞ்சு. கடைசி அவங்கள்ட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சினா நீங்கள் அதுக்கு சரியான ஆள். இந்த ஃபெமினிசம் கேர்ள் பவர்ன்னு எல்லாம் சொல்லுவீனமே உமன் பவர்ன்னு எல்லாம் சொல்லுவீனமே அதை பற்றி நினைக்கிறீங்க? பெண்கள் சுதந்திரம் வந்து முக்கியமாக தேவை. ஏனென்றால் இப்போ நீங்கள் வந்து எங்களோட ஈழத்து பெண்களே எடுங்கோ எவ்வளவு வீரம் வாய்ந்த பெண்மணிகள் விளங்குது. அந்த காலத்துல இருந்தே வந்து நான் சின்ன பிள்ளைகளுக்குள்ளேயே பார்த்து வளர்ந்து நான் அவங்களோட அந்த வீரம் அப்படின்றக்குள்ள வந்து அதுவும் தேவைதான் விளங்குதா. ஃபெமினிசமும் தேவைதான். ஆனால் அதுதான் இப்போ எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் ஒன்று இருக்குது அங்கே போகக்கூடாது. மற்றும்படி நீங்கள் உங்களோட பிலீஃபை நீங்கள் நம்புங்கோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அன்றைக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். ட்ரம்ப்கிட்ட வந்து ஒரு கேர்ள் கேட்குறா பிரசிடெண்ட்டாக நீங்கள் வந்தீங்களா எங்களுக்கு வந்து நீங்கள் ஆண்களுக்கு கொடுக்குற சரியான சம்பளத்தை எங்களுக்கு தருவீங்களா? அதுக்கு ட்ரம்ப் வந்து சிம்பிளான்னு சொன்னார் நீங்கள் அதே ஒரு ஆண் செய்கிற மாதிரியே ஒரு சேம் அவுட்புட்டை கொடுத்தீங்களா நான் தருவேன். அதே மாதிரி அது எல்லாத்துக்கும் சொல்லல. அது ஏண்டா இப்போ ஒரு சில இடங்கள் அந்த அந்த ஒரு ஹெல்த் கேர்ன்னு வரக்குள்ள டொமினேட் பண்ணுறது உமன். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த பொறுமை இருக்குது அந்த அன்பு அந்த பாகுபாடு எல்லாத்தும் அதால் அவங்க இருக்கிறது. சில ஆட்களுக்கு பாய்ஸுக்கு வந்து அந்த அந்த ஃபீல் சரி வராது இல்லைங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கராக எடுத்தீங்கன்னா 99% ஆம்பளைகள் தான். ஏன்டா அந்த பிரிக்குகளை தூக்கணும் பலகைகளை தூக்கணும் அது இதுன்றக்குள்ள
ஒரு உமனால வந்து கடவுள் வந்து அந்த ஒரு சக்தியை கொடுக்கல உடம்புல. அதுதான் நான் இப்போ சொல்லுவேன், கடவுள் வந்து படைக்கக்குள்ளுக்கே அதுக்கேற்ற மாதிரி தான் படைச்சிருக்காரு. Yeah. ஆம்பளையில் இதை செய்யணும், பொம்பளையில் இதை செய்யணும்னு சொல்லி ஆனா படைச்சிருக்காரு. try பண்ணலாம். சில ஆம்பளைகளுக்கு ஈக்குவலா ஒர்க் பண்ற பொம்பளைகளும் Of இருக்கணும், course, மற்றது of course. ஆம்பளையிலும் வந்து சரியான நோஞ்சாங்களும் இருக்கணும். Yeah, 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 100%. அதுவும் அப்படியும் இருக்குது ஆப்வியஸ்லி. ஸோ ஆனபடியா இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஈக்குவலா ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு அதே ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் கொடுக்கத்தான் வேணும். ஏன்னா உண்மையாக சொல்லணும்ன்ற பிரதர், இப்போ நான் எந்த வெயிட் வந்து இப்போ 235 விளங்குதா. இப்போ நான் வந்து அந்த காலத்தில் கொஞ்சம் இந்த பாறாங்கல்ல தூக்கினால் நான் விளங்குதா. அதே மாதிரி ஒரு 100 பவுண்ட்லேயே ஒரு ஆளும் இருக்கிறார். இண்டக்குள்ள பொடி டிஃப்ரென்ஸும் இருக்குது. ஒரு ஆளால் என்ன இப்போ என்னால் செய்ய முடிஞ்சதை அந்த போயால் செய்யலாது. சிம்பிள் ஆஸ் தட், ரைட்? இப்போ உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குதோ அதை வந்து ஆனால் உண்மையாகவே சொல்லணும்டாப்பு பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு இருக்குது. அவங்க நல்லா படிப்பாங்க விளங்குதா. படித்து நல்ல ஒரு PhD அப்படி இப்படின்ட்டு அந்த அளவுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு பொறுமையும் இருக்குது விளங்குதா. ஸோ அப்போ உங்களுக்கு எது ஸ்ட்ரென்த் எது வீக்னஸ்ன்றது நீங்கள் அறிஞ்சு கொண்டு போகணும். எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் இருக்குத்தான். இப்போ ஃபெமினிசம் என்றாலும் பயங்கர எக்ஸ்ட்ரீமிஸ்டான ஆக்கள் இருக்கணும். அது அவங்களோட பிலீஃப். அதுக்குள்ளே நான் போக இல்லை. போனேன்டா அப்புறம் ரோட்டில் என்னால் போக இல்லாது விளங்குது. அதை நீங்கள் எக்ஸ்ட்ரீமான ஆக்களை பற்றி தான் காய்ச்சணும். ஆப்வியஸ்லி எங்களுக்கும் வந்து பெண்கள் வந்து பெரிய பெரிய இதுகளுக்கு வரணும். இப்போ ஆப்வியஸ்லி ஒரு பெண் வந்து இப்போ பிரசிடெண்டாக வந்திருந்தா அது உண்மையாக ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான். அதுதான் இப்போ யூஎஸ்ல சரியான ஆக்கள் கவலைப்படுறது. அவங்க கூட நம்பினது முதல் ஒரு பெண் பிரசிடெண்டாக வர போறா கமலா ஹாரிஸ் தான் அவங்க மனசுரிஞ்சு போய் இருக்கணும் விளங்குதா. இப்போ அவ வந்து பொறுமையா இருப்பாவா இருந்தா மேபி அடுத்ததுல வந்து வாய்ப்பு இருக்கு. இப்போ இதுல என்ன விட்டது என்ன செய்யணும்னு she has time to study more பார்த்துட்டு அவ வருவா. அதே மாதிரி இப்போ எங்கட டிவிக்கே தமிழக வெற்றி கழகம் விஜயும் வந்து பெண் சுதந்திரம் பெண்களோட உரிமைன்னு தான் அவரும் ஒரு இதில் போகிறார் விளங்குதா. ஸோ அதால் வந்து ஆஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து அவங்கள கட்டி காக்கணும். என்ன நாங்கள் அதுக்கு ஆப்வியஸ்லி எதிர் இல்லை. ஆனால் இப்போ அந்த எக்ஸ்ட்ரீமாக இருக்கான ஆக்களுக்கு தான் நான் எந்த கேள்வி வந்து அப்படி இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஆம்பளையிலே கூடாது இந்த அப்படி ஒரு குரூப் ஆஃப் விமன் இருக்கணும், ரைட்? ஆம்பளை எதை செய்தாலும் ஓயா ஆல் மென் ஆர் லைக் தட் அப்படி சொல்கிறதா எனக்கு கடுப்பாகிறது. எல்லாரும் இருக்கணும் நானே அப்போ என்ன செய்யறது. ஆனால் அதே மாதிரி ஓகே எங்களையும் அப்படி இருக்கணும், பொம்பளையில் என்னென்ன அப்படி சொல்கிறாங்களும் இருக்கணும். நீங்கள் இதே பாருங்களே, இந்த இப்போ நாங்கள் இருக்கிற காலத்தில் எங்கட பிள்ளைகளுக்கே ஒரு ப்ரௌன் ஆளை கட்டுறதுக்கு பயம். ஏன் பயம்? டாக்ஸிக் மெஸ்குலினிட்டி அதுகள் பயப்படுது. எங்க அப்பாவை இப்ப நான் எல்லாம் வந்து என் மகனை அடிச்சு வளர்த்ததை பார்த்துட்டு என் மகள் சொல்லி போட்டால் ஐயோ நான் தமிழன் நான் கட்ட மாட்டேன் சொல்லி போட்டால் பருவாயில தங்க நல்லா இருந்து விட்டுட்டேன். ஏண்டா பயம், ஏண்டா ஐயோ இப்படி மேரி பண்ணினா அப்புறம் நாளைக்கு எனக்கு இதான் கதி. அதே அப்படி இருக்கிறாக்கள் இருக்கணும். எங்க ஆக்களுக்குள்ளேயே நல்ல பெரிய ரோசம் வாய்ந்தா அதெல்லாம் வந்து இனி கொஞ்சம் குறைக்கணும். ஏண்டா பயப்படுதுகள் பிள்ளைகள் விளங்குது. நீங்கள் இப்போ நல்ல ஒரு விஷயத்த சொன்னீங்க. அதனுடைய இதை ஃபைனலாக வச்சு நான் ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. என்னென்னா இப்போத்தைய ஜெனரேஷன் வந்து டக்குன்னு சின்ன பிரச்சனைக்கு போய் பிரிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ நாங்கள் இப்போ உங்களோட காலத்து தம்பதிகளையும் பார்த்தா இப்போத்தைய தம்பதிகளையும் பார்த்தா இப்போ இந்த காரணங்களால் ஓகே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குதுன்ற ஒரு காரணத்தை வச்சு டக்குண்டு ஓகே இப்போ இந்த ஒரு அனுசரித்து போகாமல் ஓகே இல்லை இது எங்களுக்கு சரி வராது நாங்கள் டிவோர்ஸ் பண்ணுவோம் விட்டுருவோம்னு சொல்கிறோம். அது கூடுதலாக இப்போ அதால் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? உண்மையாகவே சொல்லணும்டாப்போ நாங்கள் அந்த காலத்தில் இருந்து வளர்ந்து வார நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கழுகு ஈகிள் அது வந்து எந்த பேர்டோட அது மேட் பண்ணி குஞ்சு பொறிக்குதோ அந்த பேர்டு செத்துதுன்றால் லைஃப் லாங்கு சிங்கிளாக இருந்து டிப்ரெஷனில் சாகும். அப்படி ஒரு மைண்ட் செட் தான் எங்களுக்கு அப்போ இருந்தது. என்ன பிரச்சனை வந்தான்னா இருப்போம். ஆனால் வந்து நீங்கள் மரியாதை கொடுத்து இருக்கணும். மேபி நீ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அடிச்சு அப்படி இப்படி அவா விளையாடி மாறு மாதிரி அவா போட்ட வர சாத்தி அப்படின்டா அது சரி வராது விளங்குதா. சில கருத்துக்களோட வேறுபாடுகள் இருந்தால் அதை சமாளித்து போகணும். இந்த காலத்தில் என்னென்னா இந்த கணக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது தானே. இப்போ நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்கிற ஆக்கள் வந்து இவனை கட்டி வைக்கிறதுக்கு வேணுட்டு அவங்க மற்ற இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் வந்தோன்னே விட்டுட்டு போகிறாங்க. அது இப்போ நார்மலாக நடக்குது. அது என்ன செய்கிறது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் மாறணும். நான் பார்த்தது அப்படித்தான். இப்போ என்னென்னா அதுக்காக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உங்களோட மகள் சொன்ன மாதிரி தான் ஒரு டாக்ஸிக் மெஸ்குலினிட்டி இருக்கிற ஒரு வீட்டில் வந்து அந்த பொம்பளை அதை வந்து தாங்கி கொண்டு சாக மட்டும் அவரோடய இருக்கணுமென்ற அவசியம் இல்லை. அது சரி என்னும் நான் சொல்ல வரையில. அப்படியான ஒரு அப்யூசிவான ஒரு ரிலேஷன்ஷிப் வரையில கண்டிப்பாக அதை விட்டு விலகிறது தான் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன்.
ரைட். ஸோ உங்களை வாழ்க்கையை நீங்கள் நாசமாக்கல, அது அப்படி ஒரு இதுக்குள்ள இருந்து, ரைட். ஆனால் அதே நேரம் இப்போ சின்ன சின்ன சண்டைகள் வரைக்கும் அதை வந்து நீங்கள் கதைச்சி பேசி சமாளித்து கொண்டு போகலாம்ன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கேக்கில் டக்குன்னு எடுத்தறிஞ்சு பேசி இது நான் விட்டுட்டு போயிடுவோம்டா அப்படி இருக்கக்கூடாது. அது என்ன சொல்கிறது அப்போ, அது ப்ரைட் ஈகோ அதெல்லாம் வந்து எனக்கு ஆக்கள்கிட்ட மைண்டை மாற்றும், என்ன நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இப்படித்தான் நான் இருப்பேன், அந்த இதுகளாலேயும் ஆக்கள் டக்கு டக்குன்னு பிரிகிறது கோவங்கள்ல, ரைட். சரி, இப்போ நீங்கள் ஃபைனலாக எங்களுடைய ஆடியன்ஸுக்கு வந்து ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? எங்களோட ஆடியன்ஸில் ஆஃபீஸி வேறு ஏஜ் குரூப்பில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் அவைகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களுடைய அறிவுரை என்ன சொல்லுவீங்க? என்ன அறிவுரை சொல்கிறேன், இப்போ நாங்கள் கதைச்சதை வச்சு பார்த்தால் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். வேர்ல்ட் பீஸ் எனக்கு முக்கியம், விளங்குதோ. சண்டைகள் வரக்கூடாது. எவ்வளவு இழப்புகளை பார்க்குறோம் டெய்லி. எங்கேயாவது ஒரு குண்டு வெடிக்குது, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே குண்டு வெடிக்குது, அது வெடிக்குது இது வெடிக்குதுன்ட்டு எல்லோரும் ஒரு 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 பிரச்சனையான ஒரு காலத்துக்குள் தான் இப்போ நாங்கள் வாழ்கிறோம், விளங்குதா. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு இன்னொரு ஆளை புண்படுத்தாமல் வாழ பாருங்கோ. அப்படி முடிய இல்லையா ஒருத்தருக்கும் உபத்திரவம் இல்லாமல் விலகி உங்களோட லைஃப்பை வாழ்ந்துட்டு போங்க. சிம்பிள் ஆஸ் தட், ரைட். So today's keyword is world peace. World peace. And world உலக சமாதானம். மெட்ட வேர்ல்ட் சந்தோஷம், உலக சந்தோஷம், உலக சந்தோஷம். இல்லை அது பீஸ் வந்து அதெல்லாம் தானாக வந்துடும். சரி, இப்போ உங்களோட மகன் இங்கே இல்லாதபடியா அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா இப்போ நார்மலாக எங்களோட தமிழ் அப்பா மேர் வந்து இப்படி தான், மகன் மேருக்கு நேரடியாக ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் வேறு எங்கேயும் போய் சொந்தக்காரோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கும் இந்த மகன் அந்த மாதிரி அவன் இப்படி செய்கிறான் அதெல்லாம் செய்கிறான்னு சொல்லுவீர்கள். நீங்கள் இந்த உங்களோட பார்வையிலே விளங்குது, நீங்களும் அப்படி அந்த கேஸுன்னு தான் தெரியுது. ஆனால் மகனுக்கு நீங்கள் போய் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. டேய் நீ நல்லா செஞ்ச, நீ இல்லை இது நல்லா இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. அதுக்கு என்ன காரணம்? அது என்ன காரணம்? மற்றது இப்போ அவர் இல்லாதபடியா அவரை பற்றி நல்லதா என்ன சொல்லுவீங்க? அது என்ன காரணம்ண்டா, இப்போ நான் வந்து அவன் நல்லா செய்கிறான், நீ நல்லா இருக்கிற அப்படி இப்படின்னு சொன்னேன்டா நான் வீக்காக போயிடுவேன், விளங்குது. அப்படித்தான் அதுவும் என்கிட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெட் ஃப்ளாக்ன்ட்டு, அது என்கிட்ட ரெட் ஃப்ளாக், அது நான் வீக்காக போயிடுவேன். அதால் சும்மா எரிஞ்செறிஞ்சு விழுந்தா தான் நான் கொஞ்சம் கெத்தில் இருப்பேன், அவரை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சிருக்கலாம். ஆனால் உண்மையாகவே தங்கமான படியன். எனக்கு வந்து ஒரு கஷ்டம் வந்து ஆரே இல்லை. வேலைக்கு போகிறான், வீட்டை சாப்பாடு அதெல்லாம் வந்து சமைக்கிறான். இந்த காலத்தில் எந்த புள்ளியை சமைச்சு சாப்பிடுது, சமைக்கிறான், அம்மாக்கெல்லாம் உதவி செய்கிறான், எனக்கும் கேட்டால் செஞ்சு தருவான், நல்ல படியன். ஆனால் இதை மட்டும் போட்டுறாதங்கோ, கட் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா அப்புறம் வீட்டில் நான் தலை நிமிந்து நடக்கலாது, விளங்குதா, நல்ல படியன். ஆனால் அதான் இப்போ எங்கள் தெரியும் தானே, டஃப் லவ். நாங்கள் என்ன லேஸில் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் மகனுக்கு என்னண்டா உயிரையும் கொடுப்பேன்னா. ஆனால் இருந்துட்டு எப்பயாவது மகன் மேருக்கு அதை சொல்லலாம் என்ன. ஆனால் தான் எங்களுக்குமா அப்பாவுக்கு எங்களில் ஒரு பாசம் இருக்குன்ற ஒரு இது இருக்கு. இருந்துட்டு ஒருக்கா அதை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லதாக சொல்லி பாருங்க. தான் தெரியும் தானே அப்போ கொஞ்சம் நான் பழைய ஆள், நான் கஷ்டம். சரி நீங்கள் சொல்லிட்டீங்களா, அப்ப நான் ட்ரை பண்ணுங்க. என்ற நீங்கள் எப்படி யோசிக்கணும், நாங்கள் மகன் மேரம் வந்து அப்பாக்கள் கூட இருக்குன்னா எங்களுக்கு சில நேரம் அப்பா மேலே ஒரு வெறுப்பும் வந்துடும், ரைட். இப்போ இந்த அப்பாக்கள் இல்லாத காலத்தான் தான் யோசிமா இந்த மனுஷன் இருந்து அப்படிலாம் செய்திருக்கமேண்டு அது மட்டும் பொறுக்காமல் நீங்கள் இடையில கொஞ்சம் அன்பை காட்டினா தான் அவங்களுக்கு தெரியுமா, ஓகே அப்பா இதுக்கு தான் இப்படி இருக்கிறார், ரஃபா நிற்கிறார், அவர் உண்மையாக பாசம் இருக்குது, அதால தான் அவர் ரஃபா நிற்கிறார், இல்லாட்டி அவர் வெறுப்பில் தானே அப்படி நிற்கிறாருன்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி விட்டுருவீங்க. அதுவும் சரி தான். அதே மறுக்காமல் நீங்கள் தான் சொன்னீங்க அடிக்கடி இன்றைக்கு என்ன சொன்னீங்க, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் உங்களை மாற்றிக்கணும். பார்த்தீங்க, முதல்ல நான் எந்த வீட்டை சரி பண்ணிட்டு தான் உலகத்துக்கு போதிக்கணும். என்ன தம்பி நீர் விளங்கப்படுத்திக்கிறேன். இன்றைக்கு உங்களோட கண்கள் துறக்கப்பட்டது. நான் கதைக்கிறேன் போய் இடையில தான் அதுக்காக நீங்கள் ஃபுல்லாக நீ பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாசமாக இருக்கணும்னு நான் சொல்லலை. நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆகலும் இது வேணால் நாங்களும் இந்த தோல் ஏறி இருந்தோம். தோல் என்ன தோலுக்கு மேலே வளர்ந்தா தோலன் என்ன மாதிரி நாங்கள் தோலுக்கு மேலே ஏறி இருந்துருவோம். அதுவும் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஸோ அளவா ஒரு பேலன்ஸ் அதை பார்த்தா சரி. சரி, நன்றி பாலா அங்கிள். நீங்கள் உங்களுடைய பிஸியான ஒரு ஸ்கெடியூலில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. தெரியும் உங்களுக்கும் வேலைகள் வீட்டு பிரச்சனைகள் எல்லாம் சொன்னீங்க. அப்படி இருக்கத்தக்கதாக வந்து எங்களோட இந்த விஷயங்களை எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஸோ அதுக்கு மிக்க நன்றி. ஸோ நீங்கள் அப்படி ஆகலும் பிரச்சனையை ஒன்று சொல்லலாம், ஆனால் நீங்கள் ரோட்டில் ஸ்டில் நடமாடலாம்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னும் ஒரு வாய்ப்பில் வந்து உங்களை கண்டிப்பாக சந்திப்போம் என்ற நம்பிக்கை இருக்குது. மற்றது ஒரு நாள் வந்து இவர் சொன்ன மாதிரி பார்ப்போம், உங்களையும் மகனையும் ஒரேடியாக நாங்கள் ஒருக்கா கூப்பிடலாமா இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். இப்போதான் விதை போட்டிருக்கிறேன் காய்ச்சி கொஞ்சம் அன்பாகவும் இருங்கன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ மேபி நீங்கள் அந்த அன்பாக இருக்கிற அந்த தருணத்தில் டக்குன்னு ஒரு பாட்காஸ்டையும் எடுத்த வேண்டாம், அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. All right, I hope you guys enjoyed this episode with Bala Uncle, and
Hope to see you guys next week with a new episode of Gujala Irupam. சில்லா கதைப்போம். Peace out.